ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெற்றிகரமாக வந்து 7th புக் வரைக்கும் புதிய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதே தொடர்ந்து நம்ம இப்போ வந்து 8வது புக்கில் முதல் இயலை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல் இயலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு ஒரு செயல் பகுதி இருக்கு. அப்புறம் தமிழ் மொழி மரபு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு டாபிக் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மொழி வாழ்த்துன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய ஒரு கவிதை பேழை, அதாவது செய்யுள் பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து. தலைப்பினது தமிழ் மொழி வாழ்த்து. ஓகேவா? அதுல இந்த நுழைமொழி என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமே அன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வளர்த்துள்ளனர். ஓகே, அது உண்மைதான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது வந்து நம்ம தமிழை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ தமிழுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தலையே கொடுத்த குமரன் வளர்ன்றதை நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அவ்வளவு சிறப்பான ஒரு தமிழை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். பாரதியார் தனது பங்குக்கு தாய்மொழியான தமிழ் மொழியை பத்தி சிறப்பித்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது என்னத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாரதியார் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, நூல்வெளியில கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுத்துருவோம். கவிஞர், எழுத்தாளர் இதெல்லாம் வந்து படிச்சுங்க. ஏன்னா இது ஆப்ஷன் அப்படியே கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, சி. சுப்பிரமணிய பாரதியார் தொடர்பான சிறப்புகளில் கீழ்கண்ட எது ஒன்று சற்றும் பொருந்தாது. இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர், எழுத்தாளர் இருக்கலாம். இல்லை வேற என்ன ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இசையமைப்பாளர் கொடுக்கலாம். அப்போ இசையமைப்பாளருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை, அப்போ அதுதான் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால வந்து அந்த சிறப்புகளை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர். இந்தியா விஜயா அப்படின்னு 2 இதழ் வந்து நடத்தினார். ஓகேங்களா? அடுத்தது, கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். இவர் செய்யும் மட்டும் என்னன்னு கேட்டா உரைநடுமே எழுதியிருக்கார். அந்த உரைநடை நூல்கள் என்னது? சந்திரிகையின் கதை, தராசு. ஓகேவா? அதே மாதிரி வசன கவிதையை முதல் எழுந்து யாருதான்? பாரதியார் தான். சீட்டு கவி எழுதுறதும் பாரதியார் தான். சரியா? அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். ஓகேவா? இதெல்லாம் யார் புகழ்ந்தது? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் இப்படிலாம் வந்து பாரதியாரை வந்து சிறப்பித்தார்னா அவருடைய மாணவரான பாரதிதாசன். இப்ப நம்ம பார்க்கணும் இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்புல வந்து தமிழ் மொழி வாழ்த்தா இந்த பாடம் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? பாடலை பார்த்துடலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானமலர்ந்த அனைத்தும் அலந்தினும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல வந்து முடிக்கிறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வாழிய வாழியவே என்ற டாபிக் மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்மொழி. ஓகேவா? தமிழ்மொழி வாழிய வாழிய வாழியவே வாழியவே எல்லாத்துலயும் ஏதாவது வருது. சரிங்களா? இந்த வரிகள் வந்தாலே யார் தான்? பாரதியார் நம்ம ஈஸியா போட்டுடலாம். இந்த வரி கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். நிரந்தரமானது காலம் முழுமையும். நிரந்தரமா அப்படின்னா இருக்கிற காலம் வரைக்கும் பர்மனன்ட் அர்த்தம். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. வைப்புனா நிலப்பகுதி ரொம்ப முக்கியமானது. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை எனும் இருள். சூழ்ந்துள்ள அறியாமை எனக்கூடிய இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இங்க பாத்தீங்கன்னா 2 சொல்லினா 3 சொல்லினா வளமை. ஓகேவா? சோ அப்போ வளமிக்க மொழி. இசைனா புகழ். ஓகே, வசைனா பழின்றத நம்ம பார்த்திருக்கோம். தொல்லை அப்படின்னா பழமை, துன்பம். ஓகேவா? அது தொல்லைனாங்க சொல்லுவாங்க, தொன்மை அந்த ஆங்கில வரும். அதே மாதிரி வந்து தொல்லை கொடுத்தல், துன்பம், இந்த 2 ஆங்கிலையும் வந்து சொல்லுவாங்க. பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் மொழி எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழ்க. சரியா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்துக்கும் பொருந்திருக்கணும். ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ் மொழி வாழ்க.
7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்க தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. சரியா? ஸோ வானளவு உயர்ந்தக்கூடிய தமிழே வாழ்கன்னு சொல்றாரு. அப்புறம் 7 கடலும் சூழ்ந்த நிலப்பகுதி முழுவதும் தமிழ்மொழியானது வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து எங்கும் சூழ்ந்திருக்கூடிய அறியாமை நீங்க தமிழ்மொழி வந்து வாழணும். அப்பதான் அறியாமை என்பது இருள் வந்து நீங்கும். அப்புறம் என்ன சொல்றாரு? துன்பங்கள் நீங்கி நம்ம தமிழ்நாடு ஒளிரணும் அப்படின்னா இந்த பழமையான கருத்துக்கள் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா தமிழை வந்து நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தாதி அப்படின்ற ஒரு டாபிக்ல து அரங்கன் அப்படின்றவர் இவரு வந்து தமிழை பத்தி சிறப்பித்து ஒரு பாடலிட்டு இருக்காரு. இந்த பாடலும் படிச்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தரவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க செந்தமிழுடைய சிறப்பை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. உயிர் மெய், உயிர் உடம்புல இருந்து எல்லாமே நீதான், இன்பமும் நீதான், துன்பமும் நீதான், அன்பும் நீதான், காதல் நீதான், வீரம் நீதான், ஈசன் அடிக்கக்கூடிய ஆரமும் நீதான், கடல் அணிகள் சொல்ல பத்தி அந்த அணிகளாவும் நீதான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மூவேந்தர்கள்லாம் உங்களை போட்டு வளர்த்தாங்கன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்தது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னா வைப்பு. வைப்புனா நிலப்பகுதி நம்ம பார்த்தோமா. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும் என்றும். ஓகேவா? என்றும் என்றும், அத என்றென்றும். வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது. இங்க வந்து பாருங்க, அது அறிந்தது பிளஸ் அனைத்தும், அப்புறம் ஒரு அறிந்ததனைத்தும் அப்படி வரும். அறிந்ததனைத்தும், அப்ப அறிந்ததனைத்தும் இருக்கு பாருங்க. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் நூல் வானம் அறிந்த. வானம் இம்மு கூட்டலா மாவா மாறும், அப்ப வானம் அறிந்த. அடுத்து 2வது தமிழ் மொழி மரபு அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து தொல்காப்பியம் பத்தின ஒரு வரியை கொடுத்திருப்பாங்க. இதுல பார்க்கலாம். நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை 5பால் இயல் நெறி வழாமை திரிவில் சொல்லொடு தழால் வேண்டும் அப்படின்னு என்ன அப்படின்னா, சரி மொத்தமா படிச்சிடலாம். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான. அடுத்து பாருங்க, இதெல்லாமே தொகுத்து மொத்தமா ஒரே இந்த 5 புலங்களை பத்தி சொல்லறதுனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்திருக்காங்க. மரபு நிலை திரியின் பிரிதும் பிரிதாகும். ஓகே, அர்த்தம் என்னத்தை பார்க்கலாம். இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய 5ம் கலந்த கலவையாகும். ஏன்னா இந்த உலகன்றது பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்களால் உருவானதான் இந்த உலகம்ன்றது நல்லாவே தெரியும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். கரெக்ட் தான். அதாவது உயிரா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த 5 பூதங்களுடைய தொடர்பு எல்லாம் உருவாகி இருக்காது. ஓகேவா? உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு அப்படின்றது சொல்றாங்க. சோ அப்ப அந்த உலகத்துல கூடிய எல்லாத்தையுமே நம்ம 2 பால்ல பிரிச்சிடும். உயர்திணை அக்ரிணை. மனிதன் மட்டும் உயர்திணை, மீதி எல்லாமே என்ன அக்ரிணையில வந்துடும். உயிருள்ளதா இருக்கட்டும், உயிரட்டதா இருக்கட்டும், அக்ரிணையில போயிடும். அதே மாதிரி 5 பால்கள், ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால். ஓகே, அந்த 5 பால் அடைக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்தது திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். சோ இந்த திணை பால் வேறுபாடை வச்சு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த நம்ம அப்படியே கடைபிடிக்கணும். நம்ம செய்யுள் ஈட்ட போறோம் அப்படின்னாலும் இதே தான் வந்து அந்த செய்யுளும் இடம்பெறணும். அந்த மரபை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்த 3வது வரியில தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். சரியா? இப்ப நம்ம தமிழ் மொழி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரபை மாத்தி நம்ம புதுசா வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த செய்யுளுடைய அர்த்தமே மாறிடுன்றத சொல்றாங்க. அப்ப மரபு வந்து நம்ம மாத்தாம இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அந்த தமிழ் எழுத்துக்கள் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே ஆங்கிலம் போனாதான் மாறாம இருக்குன்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததுல பாருங்க, சொல்லும் பொருளை வந்து விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம்னா கலவை, மயக்கம்னு சொல்றாங்க கலவை, இருத்தினைனா உயர்திணை ஆகிறது நம்ம தெரியும், வழாமை அப்படின்னா தவறாமை, எனது வழுனா தவறுதல், வழாமைனா தவறாமை, 5பால் ஆண்பால் பெண்பால் பலபால் ஒன்றன்பால் பலவின்பால்.
மரபு அப்படின்னா வழக்கம், காலங்காலமா செய்யத்தாம வழக்கம், அந்த வழக்கத்தை மாத்தாங்க சொல்றாங்களே அதான் மரபு. திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், திரிதல் மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு. அப்புறம் தழால்னா தழுவுதல், தழால்னா என்னது தழுவுதல். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அளபடை. இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அளபடை என்பது நீண்டு ஒலித்து நம்ம பார்த்திருப்போம். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா வழாமை, தழால், இதுல வந்து பார்த்தீங்கன்னா ழான்ற எழுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. பொதுவாக உயிரெழுத்து வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மொழிக்கு இறுதியில வராதுன்னு நம்ம இறுதிலையும் ஈட்டிலையும் வராது, அப்படி வந்து அளபடைன்னு சொல்லியிருப்போம். இங்க உயிரெழுத்தா இருக்கு ஆ என்பது அளபெடுத்திருக்கு, அப்படின்னா இது உயிரளபடைன்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம நூல்வெளியில வந்து யாரை பத்தி பார்க்க போறோம், தொல்காப்பியரை பத்தி பார்க்க போறோம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர்னா தொல்காப்பியர். ஓகேவா. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழிலே கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கண நூல், இலக்கிய நூல்னா சிலப்பதிகாரம் சொல்லுவாங்க, இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை அதிகாரம் கொண்டது, 3 அதிகாரங்கள். ஓகேங்களா. ஒவ்வொரு அதிகாரம் 9 இயல்களை கொண்டுள்ளது. அப்ப என்னாச்சு, 9 27 அதிகாரங்கள் இருக்கு. மொத்தம் 3 அதிகாரங்கள். ஓகே, மேலோட்டமா. ஓகே, ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை இயல் அப்படின்னா 27 இயல்கள் கொண்டு இருக்கு. சரியா. அதுல பொருளதிகாரத்தின் மரபியல் உள்ள 3 நூற்பாக்கள். இங்க நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளதிகாரத்திற்குரிய மரபியல். அப்ப இது கேள்வி கேட்கலாம், அதாவது தொல்காப்பியத்தில் மரபியல் எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறதுன்னு கேட்பாங்க. பொருளதிகாரமா, எழுத்ததிகாரமா, சொல்லதிகாரமா தெரியும் அப்படின்னா இது பொருளதிகாரம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. இதுல வந்து ஒளி மரபு கொடுத்துருக்காங்க, பிளஸ் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கறாங்க. புலியுடைய குட்டி, புலிக்குட்டிக்கு என்ன பேருனா புலிக்குட்டி சொல்லி புலிப்பறல் அப்படின்னு சொல்லணும். சிங்கக்குட்டிக்கு வந்து சிங்க குருளின்னு சொல்லணும். யானை குட்டி வந்து யானை கன்றுன்னு சொல்லணும். பசுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பசு கன்றுன்னு சொல்லணும். ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம். ஓகேவா. அதே மாதிரி ஒளி மரபு பார்த்தீங்கன்னா எப்படி அது பேசும் அப்படின்னு சொல்றாங்க. புலி என்ன பண்ணுமா, உருவுமா. புலின்றது உருமோ, சிங்கம் வந்து முழங்கும். ஓகே, நம்ம கூட பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், புலி உருமுது, புலி உருமுது தான் வரும். அப்ப புலி என்ன பண்ணும், உருமும். யானை வந்து பிளிரும், யானை வந்து என்ன பண்ணும், பிளிரும். பசு வந்து கதரும், பசு வந்து கதரும். ஆடு வந்து கத்தும். வச்சுங்க. ஓகேவா. அடுத்தது பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. எங்க, விசும்பு, வானத்துல தான் பறந்து செல்லும். அப்ப விசும்பில்னா வானம். இயற்கையை போற்றுதல் தமிழர் என்னது மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது அப்படின்னா இரு அப்படின்னாலே எண் எழுத்து வந்தாலே நம்ம முழுசா அந்த எழுத்து பிரிக்கணும். இங்க இரு என்பது 2 என்பது எழுத்து தான். அப்ப 2 கூட்டல் திணை. அதே மாதிரி ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது 5 கூட்டல் பால். அந்த எண் எழுத்து வந்துச்சுன்னா அதை முழுமையா பிரிச்சிடணும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உரைநடை பகுதியில் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போற 2 லெசனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொற்பூங்கான ஒரு டாபிக் பார்ப்போம், அதே மாதிரி தமிழ் வரி வடிவ வளர்ச்சி ஒரு டாபிக் பார்ப்போம். ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். சரிங்களா. பொதுவாக வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னா அதாவது தமிழ் எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு, ஆரம்பம். இப்ப நம்ம பாக்குற எழுத்துக்கள் எல்லாமே வந்து இப்படிதான் ஆரம்பத்துல இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஓகேவா. சோ ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வடிவம் எப்படி இருந்துச்சு, ஒரு சித்திரம் போடுறதா இருந்துச்சு. ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும். அந்த பொம்மை பார்த்தா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பொம்மையை லைனா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம பண்ண அந்த பொம்மையில வந்து மேட்ச் பண்ணி தான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. சோ அந்த மாதிரி தான். அப்புறம் அந்த சித்திர எழுத்து முறை ஓரளவுக்கு வந்து பார்த்தா வடிவம் பெற்று மாறி 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 இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல இப்படியெல்லாம் இல்ல. அது எப்படி வந்து தமிழானது வரி வடிவம் ஏற்பட்டு மாறி மருவி திரிஞ்சு இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொழியா மாறி இருக்குன்றது தான் நம்ம இந்த ஒரு லெசன்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்ற ஒரு தலைப்புல பாருங்க. மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். ஓகே, இதை பத்திங்களா. இந்த பாறைகளை வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு சில ஒர்க்லாம் முடிச்ச பிறகு அவன் என்ன தோணும், நம்ம முன்னோர்கள் பத்தின ஒரு சில சிறப்பையும் பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிக்கு வந்து தெரியப்படுத்துறது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறப்புகளை, அவங்க பார்த்த விஷயங்களை, அவங்க பார்த்து வியந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பாறைகளை வரைஞ்சி வச்சிருந்தாங்க. ஓகேவா. இதான் வந்து அந்த எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. அப்போ அந்த எழுத்து வடிவத்தோட தொடக்க என்ன இருந்துச்சு, சித்திரை எழுத்தா தான் காணப்பட்டுச்சு. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓவியமா தான் வரைஞ்சிட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பு
ஒரு சொல்ற மாதிரி வேட்டைக்கு போறான்றத மீன் பண்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அதான் சொல்ல முடியும். இதை நம்ம எழுதாம முதல்ல வந்து அந்த பிக்சரே வரைஞ்சு வச்சாங்க. அந்த படம் பார்த்து கதை சொல்லாம பத்தி அந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சிட மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒலியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். இப்ப ஆனா இப்ப வந்து பார்த்தா இது அப்ப ஆன்ற ஒலிக்கு இந்த சிம்பிள், ஆ அப்படின்னா இந்த சிம்பிள், ஈனா இந்த சிம்பிள். அப்போ ஈன்ற இந்த ஒலிக்கு இந்த சிம்பிள் இ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்டத்துக்கு இந்த சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒலிக்கு ஒரு எழுத்தை வந்து உருவாக்குனாங்க. இதுக்கு பேர் தான் ஒலி எழுத்து அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. சரியா? நம்ம பிக்சர் சித்திரை எழுத்து பார்க்க பத்தி அதனுடைய ஒவ்வொரு அட்வான்ஸ் அப்டேட் வெர்ஷன் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் தான். ஓகேவா? அடுத்தது கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் அமைப்பு. கல்வெட்டுகளை நம்ம தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. பொதுவாக என்னன்னா சான்ற வடமொழி எழுத்து காணப்படுது நம்ம தமிழ் எழுத்துல. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. ஓகே, இப்ப மெய் எழுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இக்கு என்பது ஒரு மெய் எழுத்துனா அதுக்கான புள்ளி பயன்படுத்தல. ஓகேவா? அப்புறம் எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஓகேவா? அது குறில் எழுத்தா நெடில் எழுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கே அப்படிதான் இருக்கு, கோ இருக்கு. ஆனா கே அப்படின்னு தெரியல, கோன்றது இல்ல. ஓகே, அப்போ அந்த ஏ அப்புறம் வந்து ஓ ஓ அப்படின்ற அந்த வேறுபாடை வந்து காணவும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எழுத்துக்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இப்ப நான் பார்க்க நம்ம தமிழ் எழுத்துக்களை தோற்றத்தை பார்க்க போறோம். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. கேட்கலாம் கண்டிப்பா. சரியா? அதாவது தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை எப்போது பெற்றன? அச்சுக்கலை தோன்றிய பிறகு. ஓகேவா? தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. சரி, நம்ம தமிழுடைய பழைய வரி வடிவங்கள் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கருங்கல் இருக்கக்கூடிய அந்த சுவர்களையும் செப்பேடுகளையும் காணப்படும். சரியா? கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. சரியா? நமக்கு கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுன்னு இருக்கு. சரியா? செப்பேடுகள் பொறுத்த வரைக்கும் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்கிறது. சரியா? செப்பேடு அந்த செம்பை கொண்டு உருவாக்கக்கூடிய ஏடுகள். சரியா? செப்பேடுகள் சொல்லுவாங்க. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இதுவே கருங்கல் வந்து பார்த்தா கல்வெட்டுகள் இது கிமு 3ஆம் நூற்றாண்டு. சரி, அது 3 அது 7 ஞாபகம் வச்சுங்க. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழ் எழுத்து என இரு வகையாக பிரிப்பர். சரியா? இந்த கல்வெட்டுலையும் செப்பேடுலையும் காணக்கூடிய எழுத்து முறை வந்து மொத்தம் 2 ஆங்கிள் இருக்கான். ஒரே தமிழ் மொழி தான், ஆனா ஆங்கிள் எப்படி இருக்கு, அந்த ஸ்டைல்லாம் ஃபாண்ட்லாம் மாறி இருக்கு. ஒன்னு வட்டெழுத்தா இருக்கு, இன்னொன்று தமிழ் எழுத்தா இருக்கு. சரியா? வட்டெழுத்து என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். சரியா? வளைந்த கோடுகள் கொண்ட எழுத்தா வட்டெழுத்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். இப்ப நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தமிழ் இதனுடைய பழைய வரி வடி எழுத்தும் ஒன்று இருக்கு. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. சரியா? சேர மண்டலத்தும் சேர ஜோனு பாண்டியன் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாசனங்களுமே வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் பாருங்க, முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழெழுத்துக்கள் காணப்படுகின்றன. அப்ப ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் காணப்படக்கூடிய கல்வெட்டுகள் என்ன இருக்கு? நம்ம இப்ப பழங்கால தமிழ் வரி வடி எழுத்து இருக்கு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வட்டெழுத்து தான் காணப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சங்க காலத்துல ஓகே, சங்ககாலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி, கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்ற ஒரு சிலப்பதிகாரத்தோட ஒரு பாடல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை சொல்றாங்க. ஓகே, அந்த கண்ணெழுத்துன்ற முறை இருந்திருக்குன்றத. ஓகே, அடுத்தது வரி வடிவ வளர்ச்சி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்துக்கு பிற பல உருவ மாற்றங்கள் பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடுகள், ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்த பொருள்களின் தன்மைக்கேற்ப ஓகேவா எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பழங்காலத்துல என்ன பண்ணா அந்த எழுதக்கூடிய பொருளை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எழுத்துடைய அளவை வடிவத்தை வந்து மாத்துறாங்க. சரி, ஏன்னா எல்லாத்திலையும் ஒரே மாதிரி எழுத முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது பாறைகளை செதுக்கும் போது
வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் தான் பயன்படுத்த. நேர்கோடு பயன்படுத்தா கரெக்டா இருக்கும். வளைகோடு அங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் சிதைவு ஏற்படும். நேராக உடைச்சாதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து வளைஞ்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு வந்து புடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நேர்கோடுகள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். எங்க பாறைகள்ல. அப்ப அங்க வளைகோடு நம்ம பயன்படுத்த முடியாது. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளையக்கோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஏன்னா நேர்கோடு போட்டா அந்த ஓலை வந்து கிழிச்சுக்கும். அதே மாதிரி புள்ளி வச்சாலும் என்ன ஆகும்னா அது வந்து கிழிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால புள்ளி வைக்க மாட்டாங்க, நேர்கோடு போட மாட்டாங்க, வளையக்கோடு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்ப அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுத்துடைய வடிவம் மாறுபடுது. பார்த்தீங்கன்னா அதான் வந்து சொல்றாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடுகள் இடப்படுகின்றன. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. அப்போ அந்த குறுக்கு கோடு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாண்டா வந்து மாறிடுச்சு. அடுத்தது புள்ளிகளும் எழுத்துக்களும். புள்ளிகளும் எழுத்துக்களும் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, புள்ளி வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எகர ஒகர குறி எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வருகிறது. இது கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வருகிறது. சரியா? எடுத்துக்காட்டாக இந்த எதுல பார்த்தா மேல ஏ போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எது என்பது எழுதப்பட்டால் ஏதுன்னு அர்த்தம். அப்போ அது ஏ போட்டு புள்ளி வச்சு தூப்பட்டா அப்ப இது வந்து ஏன் கணக்கு இல்லை, ஏன் கணக்கு. சரியா? அதே மாதிரி பாருங்க, கா போட்டு புள்ளி வச்சா நெடில் கா, கா போட்டு புள்ளி வச்சா நெடில் தா. இதுவே காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை, காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை. அதே மாதிரி கேக்கு பக்கத்துல வந்து 2 புள்ளி வச்சா கவு, கேக்கு பக்கத்துல 2 புள்ளி வச்சா கவுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த புள்ளி வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஓகே. அடுத்தது உருவ மாற்றம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நெடிலை குறிக்காமல் ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நெடிலுக்கு நம்ம என்ன பண்றோம்னா புள்ளி வைக்காம என்ன பண்றோம், துணைக்காலை வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து பார்த்தா இணை கொம்புன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இரட்டை புள்ளிக்கு பதிலாக நான் இணை கொம்புன்றதை நம்ம பயன்படுத்தணும். ஓகே. நம்ம மேல பார்த்தோம் பார்த்தீங்களா, 2 புள்ளி முன்னாடி வச்சோம் அப்படின்னா கா என்பது கையா மாறிடும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதான் இதுல சொல்றாங்க. மற்றபடி வேற எதுவும் முக்கியமானது இல்லை. இந்த எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்கள் எழுதும் போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தக்குறிகளும் பத்தி பிரித்தாலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருட்டனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. இப்ப நம்ம ஓலைச்சுவடி எழுதுறோம் அப்படின்னா நிறைய அதுல ஃபால்ட் இருக்கு. சரியா? சோ அதெல்லாம் கலையறா மாதிரி வந்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் கண்டிப்பா நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? சோ அதான் வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம். சோ அப்ப கண்டிப்பா என்ன பண்ணாங்க, அதுக்கு எழுத்து சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எழுத்து சீர்திருத்தம் எப்படி ஆரம்பிச்சான்னு பார்க்கலாம். ஓகேவா? தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பாத்தீங்களா, நம்மால் கூட செய்யல, இத்தாலியிலிருந்து வந்து நம்ம தமிழை கத்துக்கிட்டு அவர் தமிழ்ல எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. யாரு? வீரமாமுனிவர். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வச்சு நிறைய குழப்பம் வருது. பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியா 2 புள்ளியா, புள்ளி வச்சாங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. பாத்தீங்களா? சோ அப்ப என்ன பண்ணா, ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்தை சுழியிட்டு ஓ கொஞ்சம் சுழிச்சா வந்து நெடில், அதே மாதிரி ஓக்கு கீழே ஒரு கோடு எழுத்தா நெடில் ஏ அப்படின்றத உருவாக்குனாரு. அதே போல் ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். என்ன பண்ண கேள்வி பாருங்க, ஏ போட்டு மேல புள்ளி வச்சா ஏன்னு அர்த்தம், ஏ மட்டும் போட்டா நெடில் ஏகே, இந்த மாதிரி குறில் நெடில் ஓக்கு வந்து கீழே சுழிக்கணும். இனிமே கே போட்டு புள்ளி வச்சா கே தான். ஓகேவா? இது என்ன பண்ண, வெறும் கேன்னு போட்டா இது வந்து கே நெடில் கே எடுத்துனாங்க. இது குறில் கோ, இது நெடில் கோ. வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பெரியார் எழுத்து சீர்திருத்தம். பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தார் பாருங்க, 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா அந்த துணைக்கால் போற எழுத்து பத்திலாம் அதெல்லாம் எப்படி போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதிருந்தாங்க. நீங்க பழைய படம்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து பிச்சு வரும்போதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எழுத்தா தான் இருக்கும். அதே போல நை லை லை நை இந்த மாதிரி வந்து பார்த்தா இதெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு சுழிச்சிருந்தாங்க. இவற்றை அச்சு கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களை தனி அச்சுகள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லை போனோம்னு வச்சுப்போம், ஆளில் லா நம்ம ஆளு எடுத்துட்டோம், இந்த இது மட்டும் நம்ம எடுத்தா போதுமானது. ஓகே. ஆனா இது மாதிரி தனி எழுத்தி நம்ம உருவாக்கணும். ஓகேவா? சோ அப்ப தனித்தனி எழுத்தும்போது அச்சு கோர்ப்பது ரொம்ப கடினமா இருந்துச்சு. அதை வந்து சரி செய்வதற்கு என்ன பண்ண அப்படின்னா புதிய எழுத்து சீர்திருத்தம் செஞ்சார். யாரு? பெரியார். இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த நாவை இப்படி மாத்தினாரு. அண்ணா
அண்ணான்னு தான் அப்படி எழுதணும். சரியா, ஒரு வாட்டி பார்த்துங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு கேட்கலாம். பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தங்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாதுன்னு கொடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீரமணியர் சொன்ன எழுத்து ஒன்று வச்சுட்டு மீதி 3 வந்து பெரியார் வச்சு கூட கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எழுத்து சீர்திருத்தம் செய்து வந்து மொத்தம் 2 பேர், ஒன்று வீரமணியர், இன்னொன்று பெரியார். அடுத்து பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணம், அச்சுக்களை தான் காரணம். அடுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வந்து இந்த வட்டெழுத்து, வளைகோடால வட்டெழுத்து நம்ம பார்த்துருந்தோம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியின் ஈடுபட்டவர் யாரு? தந்தை பெரியார். இங்க வீராமணியர் இல்லை, அப்புறம் தந்தை பெரியார் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்பூங்கா ஒரு கதை பகுதி தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது. ஓகேவா? நம்ம எப்படி தமிழ் வரியோட எழுச்சி பற்றியுமோ அதே மாதிரி தமிழை சிறப்பிக்கக்கூடிய இந்த சொற்பூங்கா பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இயங்கி வரதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா தமிழுக்கு பின்னாடி தோன்றின பல மொழிகள் கூட அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழிக்கும் மூத்த மொழியாக இருந்து இன்னுமே வந்து வளர்ந்து வருது. காரணம் அது எல்லா அப்டேட்டையும் தகவமைச்சுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறதுனால இன்னும் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான தகுதி வந்து தமிழுக்கு இருக்குன்றது சொல்றாங்க. அதான் தொன்மையான மொழிகள் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்கு காண்கிறோம். வேறு சில மொழிகளில் ஒரு 100-200 முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம். ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழ் இல்லை. தமிழ் கட்டாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் எல்லா நூலுமே கத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருதலே ஆகும். செந்தமிழா இருக்கு, செழுந்தமிழா இருக்கு, உயிரோட்ட தமிழா இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உயிர்ப்புடன் நம்ம தமிழ் மொழி வச்சிருக்க காரணமா இருக்கு. ஓகே. அடுத்து தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். தமிழத்துல சொல்லுக்குன்னு நெல்லுன்ற ஒரு பேரும் இருக்கு, அர்த்தம் இருக்கு. சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. சொன்றி சோறு என்னது? இந்த நெல் என்ற வகையில் வந்துதான். நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்கலாகாது. நெல் வந்து பதர் இருக்கும், நெல் அடிக்கும் போது பதர் வரும், ஆனா சொல்லுல பதர் இருக்காது. அதான் தமிழுடைய சிறப்பு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம் டிபிசி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஓகே, இது அப்படி சொல்லக்கூடிய தொல்காப்பியம். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். ஓகே, மொழிக்கு நம்ம வந்து சொல்லுன்ற, ஏன்னா பெயர் சொல் வினை சொல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் வகையில் பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி இது 3மே தான் குறிப்பிடும். சொல்ல குறிப்பிட்டு நம்ம ஆளை பார்த்திருந்தோம். இங்க மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழி அதாவது சொல்லை ஓர் எழுத்து மொழி, ஈழெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்து மொழி உடைய மொழி என மூன்றாவதுபடுத்துவார். சரியா? ஓர் எழுத்து மொழி இருக்கு, ஈரெழுத்து மொழி இருக்கு, அப்புறம் 2 எழுத்துக்கு அல்லது 3 எழுத்துக்கு மேற்பட்ட மொழி, மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓரெழுத்து மொழி என்பவை நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். சரியா? ஓரெழுத்து மொழினா நெட்டெழுத்துக்களான 7 எழுத்து மட்டும் தான் ஓரெழுத்துன்னு சொல்லிட்டு ஓரெழுத்துன்னு சொல்லுவார் யாரு? தொல்காப்பியர். ஆனா அதையும் தாண்டி குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவதில்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இயல்வே என்பார். என்ன சொல்றாருன்னா, குறிலெழுத்துல வந்து மேக்சிமம் என்ன மாறாது, ஓரெழுத்தா மாறாது, நெடுலெழுத்து மட்டும் தான் ஓரெழுத்து வரும்ன்றது சொன்னார். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா, உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 உண்டு. அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவாக என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மை நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டுமே கூறினார். சோ ரெண்டுத்துமே கலந்து வரதுனால இப்ப நம்ம நெட்டெழுத்து சொன்ன பத்தியா, அதுல என்னன்னா உயிர் நெட்டெழுத்தும் வரும், அதே உயிர்மை நெட்டெழுத்துக்களையும் ஒரு சில வரும். சரியா? சோ அப்ப நம்ம ஸ்பெசிபிக்கா குறிப்பிடாம நெட்டெழுத்து சொன்னாதான் உயிர்மை நெட்டெழுத்து அதுல வரும், உயிர் நெட்டெழுத்து அதுல வரும். ஓகேவா? சோ அதுதான் பொதுவா வந்து உயிர்மை உயிர் சொல்லிட்டு பிரிக்காம பொதுவா நெட்டெழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க, தமிழில் சொல்லில் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்புகள் உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளும் வாரா. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. இவற்றை போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. நெட்டெழுத்துல ஒன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்குள்ள அங்கீகாரமே இல்லாத எழுத்துக்களும் கண்டிப்பா காணப்படும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மா வரிசையில் 6 எழுத்துக்களும், தா பா நா என்னும் வரிசையில் 5 எழுத்துக்களும், கா சா வா என்னும் வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1 ஆக 40 நெடில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நன்னூல் யார்? பவனந்தி மொழி என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கூற்றுப்படி மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 மொழிகள் நெடில் எழுத்து, 2 குறி எழுத்து நோ து, இது 2 மட்டும் தான் குறி எழுத்து வரும். சரி, அப்ப மீதி 42ல 40 வந்து நெடில் எழுத்துக்கள், 2 குறி எழுத்துக்கள். சரிங்களா? அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது
தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னுளார் நோ தூ என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார். சரியா, தொல்காப்பிற்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உருவானதான் யாருன்னா பவனந்தி முனிவர். அவர் என்ன பண்ணாரு, நெடில் எழுத்து மட்டும் இல்ல உயிர் எழுத்துலயும் 2 எழுத்து இருக்கின்றத குறில் எழுத்துலயும் 2 எழுத்து இருக்கின்றத சொன்னாரு. ஓகே, அடுத்தது பாருங்க. எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என்னும் கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர். யா என்னும் வினா யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுக்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே. அந்த யான்ற ஒரு எழுத்து அது எவ்வளவு எழுத்துக்களை உருவாக்கி இருக்கு. அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியை வச்சு வந்து பார்த்தா நிறைய எழுத்துக்களை உருவாக்கி இருக்காங்க சொல்றாங்க. சரியா, அப்படிதான் வந்து பார்த்தோன்னா ஆமா, நீ, இது எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, ஸோ இது அந்த முக்கியமானது இல்லை, இதை மட்டும் படிச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. மீது எல்லாமே வந்து இந்த ஓர் எழுத்தை வச்சு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இல்ல பாருங்க, இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பே என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள். ஆன்றத்தான் அது சுருங்கி ஆவ மாறிடுச்சு. மான் என்பது மா, கோன் என்பது கோ, தேன் என்பது தே, பே என்பது பே. இப்படிலாம் வந்து பார்த்தா அந்த எழுத்துக்கள் கரைந்து அந்த 2 எழுத்துலேருந்து ஒரு எழுத்தா மாறிடுச்சு சொல்றாங்க. அடுத்தது, எட்டத்தில் போகிற ஒருவன் ஏ என அழைத்தனர். ஏ என்பது எண்ணோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றுவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். சரியா, எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏ கலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏ கலைவன் என்று பாராட்டியது. சரி, அந்த ஏன்ற ஒரு எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது சொல்றாங்க. அப்புறம் ஏவு என்னும் சொல் ஏ என்ற ஆனது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுதல் ஒரு பொருள் ஏ வருது. சரியா, அது வந்து ஏன்னு சொல்லலாம், அம்பை ஏ அப்படின்னு சொல்லலாம், இல்ல எய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளமன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. சரியா, முள்ளமன்றியுடைய பழைய எய்பன்றி. இது கேட்கலாம், எய்பன்றி அழைக்கப்படுகிறது முள்ளமன்றி. அம்பை என்பவர் அம்பை எய்பவர் எயினர். அவர் தம் மகளிர் எய்னியர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. யாரு, எயினர். அவர் எய்யக்கூடிய அதே பெண்கள்னா யாரு, எய்னியர். சங்க புலவர்களில் எயினராரும் உலர், எய்னியாரும் உலர். சரியா, சங்க புலவர்கள் பார்த்தீங்கன்னா எயினரும் இருக்காங்க, எய்னியரும் இருக்காங்கன்றது சொல்றாங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் தேவையில்ல. ஓகே, அதோட நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில வந்து செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். முக்கியமானது, செந்தமிழ் அந்தணன் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு ரா இளங்குமரனார். இவர் வந்து ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் பணியாற்றிருக்காரு. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகம் திறன் கொண்டவர். பாருங்க, நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகம் திறன் கொண்டவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சினால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனை எழுத்து பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு சொல்லி 2 வகை பிரிப்பாங்க. எழுத்துக்களின் பிறப்பு என்ன பண்ணுவாங்க, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. ஃபர்ஸ்ட் எழுத்துக்களின் இடப்பிறப்பு என்னத்தை பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின. உயிரெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா அந்த 12 எழுத்துக்கள் வந்து எதை மையமாக கொண்டு பிறக்குது, கழுத்தை மையமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு, மார்பிலும் தோன்றும் எழுத்துக்கள் வல்லின மார்பு. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கிலும் தோன்றக்கூடிய அந்த கஞ்சனா நம்ம சொல்ல அது. அந்த இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு, இது நம்ம வந்து உயிரெழுத்து கழுத்து, அதே மாதிரி இடையின எழுத்து தான் கழுத்து தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து தலையை மையமாக கொண்டு, பாருங்க தலையை மையமாக தோன்றுவதுதான் இந்த ஆயுத எழுத்து. ஒரே ஒரு தலை தான் இருக்கும் நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா, உயிரெழுத்துக்கள் 12 வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். வல்லின மெய்யெழுத்து வந்து மார்பு, மெல்லின மெய்யெழுத்து வந்து மூக்கு, இடையின மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து, ஆயுத எழுத்து வந்து தலை. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்து பார்த்தா முயற்சி பிறப்பு. சரியா, முயற்சி பிறப்பு பண்ணும்போது நம்ம அந்த நாக்கம் அடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலெண்ணத்தை தொடர்றது, கீழெண்ணத்தை தொடர்றது. ஓகேவா, அப்புறம் வாயை மூடுவது, வாயை குவித்து அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வரும். இதை வந்து கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேட்கறதுல, ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. குரூப் லெவல்லாம் ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும், எப்படி இந்த எழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, அடுத்த சார்பு எழுத்துக்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா,
இது வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது உ உ ஏன்னா அப்படின்னு போது தான் இதழ்கள் வந்து குவியுது. ஆயுத எழுத்து பிறக்கும் எழுது தலைநப்ப பார்த்திருந்தோம். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மார்பு பார்த்திருந்தோம். அடுத்தது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வராது, இச்சி இஞ்சி வராது, இப்பயும் வராது, இட்டு தான் நுனியை தொடுது, அப்ப இட்டு என்ன வரும். அப்புறம் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து கீழ் இதழ். ஓகே, மேல்வாய்ப்பல் இணைவதா இதழ்னா உதடு, மேல்வாய்ப்பல் வந்து இணைவதால் இம்மு வராது, இப்பு வராது, ஈ வராது, இவ்வு தான் வரும். இவ்வு தான் பார்த்தீங்கன்னா கீழ்பல்லு பார்த்தீங்கன்னா மேலுகிற பல்லில் போயிட்டு சாரி கீழே உதடு மேலுகிற பல்லு போய் மாட்டுதுங்களா, அப்போ இவ்வு தான் வரும். ஓகேவா, அவ்வளோதான். அந்த பொறுத்து பாருங்க. மனமண்டினா ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக். இதை சொல்றதுல ஒன்றுமே இல்லை, திரும்பி நம்ம மனப்பாடம் பண்ண தான் ஒரே வேலை. ஓகேவா. அடுத்து பாருங்க மரபு துறை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஆந்தை என்ன பண்ணும், அலரும். காகம் வந்து கரையும். ஆந்தை வந்து அலரும், காகம் வந்து கரையும். சேவல் வந்து என்ன பண்ணும், கூவும். கோழி தான் கொக்கரிக்கும். ஓகே, அங்க கொடுத்தாங்க. குயில் வந்து கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா வந்து குணுகும். ஞாபகம் வச்சுங்க. மயில் அகவும், கிளி பேசும், கூகை குழரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. இதுல தான் கேட்கறாங்க. புது புக்ல இருந்தா வந்து கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க, இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின். இது நம்ம நல்லா தர வந்தாலே கண்டிப்பா இதுல இருந்து கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த தொகை மரபு அப்படின்னும் போது மக்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா மக்கள் கூட்டம். பசு அதிகமா இருந்துச்சுன்னா ஆணிரை கூட்டம், ஆணிரைன்னு சொல்றாங்க. ஆடு அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. அடுத்து வினை மரபு பாருங்க. சோறு என்ன பண்ணுமா, சோறு சாப்பிட, சோறு உண். ஓகே, சோறு என்ன பண்ணும், உண்ணணும். முறுக்கை வந்து தின்னணும், சுவரை வந்து எழுப்பணும், தண்ணீர் குடிக்கணும், பால் பருகணும், கூடை முடையணும், பூ கொய்யணும், இலை பறிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானை வணையணும். பானை வந்து வணைதல், பானை வந்து உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா பானை வாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வினை மரபு. அதாவது செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சோறை வந்து உண்ணணும். சோறு உண்டாயான்னு கேட்க, சோறு தின்றாயான்னு கேட்கக்கூடாது. முறுக்கு தான் தின்றாயான்னு கேட்கணும், முறுக்கு வந்து உண்டாயான்னு சொல்லக்கூடாது. தண்ணீர் பருகினாயும் கேட்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கணும், பால் தான் பருகணும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 முடியுது. இல்லை கலைச்சொல் மட்டும் பார்த்துடலாம். ஒலி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகல்ச்சர், சரி ஆர்டிகுலேட்டரி பொனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட், மூக்கொலி அப்படின்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட். அப்புறம் கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப், கல்வெட்டு வந்து எபிகிராப் நான் வச்சுங்க. உயிரொலி அப்படின்னா வவல். மெய்யொலினா கான்சோனன்ட் பார்த்தோமா, உயிரொலி வந்து வவல். ஏஇ ஐஓயுன்றது தான் வவல் சொல்லுவாங்க. அந்த 26 எழுத்துல 5 எழுத்துக்கள் வவல்ஸ், மீதி எல்லாமே கான்சோனன்ட்னு சொல்லுவாங்க. அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராபி அப்படின்னு சொல்றாங்க. லெக்சிகோகிராபி இது அகராதியல்னா. ஒலியன் அப்படின்னா போனிம், ஒலியன்னா என்னது போனிம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரை எழுத்து சொல்றாங்க பிக்டோகிராப். சித்திரை எழுத்து முறைக்கு என்ன பேரு, பிக்டோகிராப். நம்ம வந்து சிந்து சமயத்துல வந்து இந்த பிக்டோகிராஃபின்ற கான்செப்டை பார்த்திருக்கோம். சரிங்களா. ஸோ 8வது புக்ல முதல் இயலை வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகே, இந்த 2வது இயலுடைய தலைப்பு என்ன அப்படின்னா ஈடில்லா இயற்கை. ஓகேவா. ஸோ ஈடில்லா இயற்கை அப்படின்னும் போது இயற்கையை பத்தின தகவல் தான் வந்து பார்க்க போறோம். சரியா. ஸோ இயற்கை என்பது வந்து மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு, அந்த இயற்கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வளங்களை நமக்கு கொடுத்துருக்கு, அந்த இயற்கை ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீற்றம் அடையும் போது அதனால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும். ஓகேங்களா. ஸோ இயற்கை காடுகளை பற்றி, இயற்கை வனங்களை பற்றின விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இயலை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்று வேணா பார்க்கலாம். முதல்ல வந்து ஓடை அப்படின்ற ஒரு கவிதை பேழை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து வாணிதாசனை பற்றின ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாணிதாசனா யாருன்றதை வந்து பார்த்து வந்துடலாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர், புகழப்பட்ட கவிஞர் யார், வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராஜலு என்பது இவர் இயற்பெயர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்குற வினாக்கள்ல இதுவும் ஒன்று. அதாவது அரங்கசாமி என்கிற எத்திராஜலு ரெண்டுமே வந்து யாருடைய பேர் தான், வாணிதாசன் பெயர் தான். சரி, அப்போ வாணிதாசன் இயற்பெயர் அப்படின்னும் போது அரங்கசாமி வரும், எத்திராஜலும் வரும். இது ரெண்டுமே என்னுடைய இயற்பெயர்கள் தான். இவர் பாரதிதாசனின் மாணவர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பாரதியாரின் மாணவர் தான் பாரதிதாசன் பார்த்துருந்தோம். அதே மாதிரி பாரதிதாசனின் மாணவர் தான் யாரு, வாணிதாசன். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். பொதுவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த கவிஞர்கள் வந்து தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு கூட பார்த்து, தமிழ், தெலுங்கு, ஆங்கிலமும் ஓகே. பிரெஞ்சு அப்படின்னும் போது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்து வேற்று நாட்டு மொழியை கற்பாங்க. வேற்று மாநில மொழியும் தாண்டி வேற்று நாடு மொழி. பிரெஞ்சு நம்ம வேற்று நாடு மொழி. ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது அதை வந்து நம்ம இந்த பிரெஞ்சு மொழி அப்படின்னும் போது பாரதிதாசன் வருவார். இவரும் ஏன்னா இவங்களாம் வந்து பாண்டிச்சேரியில் இருந்ததுனால, வாழ்ந்ததுனால, ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பிரெஞ்சுக்காரில் அதிகன்றதுனால பிரெஞ்சு மொழியுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போ பிரெஞ்சு மொழி பேசக்கூடிய கவிஞர்களில் வாணிதாசன் ஒன்று ரொம்ப முக்கியமானதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. கவிஞர் ஏறு, பாவலமணி முதலிய சிறப்பு பெயர்கள் பெற்றவர். அப்போ வந்து சிறப்பு பெயர் என்னென்ன, தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞர் ஏறு, பாவலமணி, இது மூணுடைய சிறப்பு பெயர்கள் தான். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. பிரெஞ்சு அரசு என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கு செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து
தமிழ்நாட்டில்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவாலியர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்க, நான் வச்சுங்க. அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னும் போது தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களில் சிலவாகும். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாமே இவருடைய நூல்கள் தான். ரொம்ப முக்கியமானது. பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல், ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. சரியா, இவனை பார்க்குற இந்த ஓடை அப்படின்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தொடுவானம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எடுத்திருக்காங்க. இதுவுமே இவருடைய நூல் தான். ஓகேங்களா, அது இங்கே இருக்கு பாருங்க. ஒரு நூல்கள் ரொம்ப முக்கியமானது. நூல்களை வச்சு நிறைய வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா. ஓகே, அடுத்து நம்ம பாடல் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓடை சம்பந்தமான ஒரு பாடல் தான். ஓகேவா. நுழையும் முன்னே ரொம்ப முக்கியமான கொடுப்பாங்க. மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு காலை பொழுதும் மயங்கும் மாலை பொழுதும் மயக்கும் மாலை பொழுதும் பிறை நிலவும் ஓடும் ஓடையும் பாயும் ஆறும் கத்தும் கடலும் நம் மனத்தை மயக்க வல்லவை. சரி, ஏன்னா இயற்கையை நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்தா இந்த ஒரு குயில் கூவறதா இருக்கட்டும், ஒரு மரம் ஆடுறதா இருக்கட்டும், இந்த மழையை நான் பெய்யும்போது என்ன பண்ண, ஒரு சில மழையை போய் ரசிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மழையிலே நின்று ரசிப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தால் ஓரமாக ரசிப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம். அப்போ இயற்கையை வந்து ரசிக்கிற வந்து நிறைய பேர் இருக்காங்க. இயற்கையை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இயற்கையும் நிறைய ரசிப்பதற்கு உண்டான நிறைய விஷயங்களை வந்து செய்யுதுன்றதை சொல்றாங்க. அதில் ஓடை அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. ஓடை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வந்து ஒரு ஆற்றினுடைய ஆரம்ப நிலைன்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ ஒரு ஆறு ஆரம்பிக்கும், இப்போ காவிரி ஆறு ஆரம்பிக்குதுன்னா எடுத்த உடனே இவ்வளோ பெரிய ஆறு ஆரம்பிக்குமா கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஓடை மாதிரி தான் ஆரம்பிக்கும். அந்த ஓடை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறா மாறும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஓடை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து சொல்றாங்க. இதை பத்தி பார்க்கலாம், பாடல் பார்க்கலாம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. என்ன சொன்னா ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளமானது அந்த ஓடையில பார்த்த உடனே அதில் வந்து துள்ளி குதிக்க நம்முடைய உள்ளம் தூண்டுது. அதே மாதிரி கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் ஓடையாடு, அதாவது அந்த ஒரு கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா பட்டு மோதி அதுக்கப்புறம் உருண்டு போகக்கூடிய அந்த ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா தவழ்ந்து போகிறதுக்கு வந்து நம்ம மனசை வந்து விரும்புது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பாருங்க. பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லி பாட முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் காட்டி ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க. மூணாவது இதுல நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீ நுழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வல்லை பாட்டின் சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும் ஓடையாட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு பாடலை வந்து எழுதி முடிச்சிருக்காரு. இதுல வந்து சொல்லும் பொருள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஒருத்தருக்கு விளக்கறிய தூண்டுகோல் தேவைன்னு சொல்லும் போது அது தூண்டுதல் அந்த ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஈரம்னா இரக்கம், நெஞ்சில் உனக்கு ஈரமே இல்லையான்னு சொல்றாங்க பத்தி அப்படின்னா அந்த ஈரம்னா இரக்கம். முழவுனா ஒரு இசைக்கருவி, முழவுனானது முழவு மத்தளம் அப்படின்னு நம்ம வந்து இசைக்கருவியில பார்த்துருப்போம். ஓகேவா. அடுத்த நன்சைனா நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள். அங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும், அதான் வந்து நன்சைன்னு சொல்லுவோம். நன்சைனா நஞ்சை அப்படின்னு நம்ம இப்போ சொல்லும் பார்த்தீங்கன்னா நஞ்சையா புஞ்சியான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன போயிட்டு யாருக்குன்னா வந்து நிலம் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிலம் கொடுக்கணும், உங்களுக்கு நஞ்சை வேணும் புஞ்சை வேணும்னு கேட்பாங்க. ஓகேவா. நஞ்சைனா வந்து பார்த்தா நல்லா விளையக்கூடிய பகுதி, பம்ப் செட்டு தண்ணி எல்லாமே இருக்கும். ஓகேவா. புஞ்சின்னு பார்த்தா தண்ணியே இருக்காது. ஓகேவா. தண்ணியே இல்லாத தண்ணி கம்மியாக வந்து தேவைப்படக்கூடிய பயிர் தான் வந்து போடுவாங்க. ஓகே. அப்போ புஞ்சின்னு பார்த்தா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடும் பாடல், இது வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும் போது, பொதுவாக யாருன்னா பெண்கள் தான் வந்து பார்த்தா நெல் குத்துவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தா இந்த வல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து கவுண்டமணி சேர்ந்தோட ஒரு காமெடி வந்து ஞாபகம் வரும். சரியா. என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு பெண்கள் வந்து நெல் குத்திட்டு இருப்பாங்க, நெல்லாக ஏதோ ஒன்று குத்திட்டு இருப்பாங்க, அதாவது உரலை போட்டு குத்திட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம செந்தில் வருவார். செந்தில் என்ன பண்ணுவாருன்னா அந்த குத்தத்தை பார்த்துட்டு இருக்கும்போது தலையை ஆட்டி ஆட்டி பார்ப்பாரு. அப்போ கவுண்டமணி வந்துட்டு என்னடா பார்த்துனுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லைண்ணே இவங்க ரெண்டு பேரும் வந்து உலைக்கால குத்துறாங்களா, அப்போ தம்மு திம்முன்னு ஒரு சவுண்ட் வருது இல்லை, அது உலைக்கிலேருந்து வருதா உரல்லேருந்து வருதா டவுட் கேட்பாரு. சரியா. அது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து கவுண்டமணி வந்து ஒரு நச்சுன்னு ஒரு பதில் சொல்வார், செம்மையா இருக்கும். ஓகேவா. ஒரு அடி பலான்னு விட்டுட்டு இப்போ நான் அவனை அடிக்கும்போது பலான்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுல்ல, அது என் கையிலேருந்து வந்துச்சா உன் கண்ணத்துலேருந்து வந்துச்சான்னு கேட்பாரு. சரியா. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா நம்ம ஆராயலாம், அதுக்கு நீ இப்படிலாம் ஆராயக்கூடாது, அப்படி ஆராய்ஞ்சா இந்த மாதிரியான பல்பு தான் நமக்கு கிடைக்கின்றது அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஏதை நான் சொல்லுன்னா அங்கே அவங்க குத்துறாங்க பற்றியா, அப்போ குத்தும் போது ஒரு பாட்டு பாடுற மாதிரி, அதான் நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாட்டு நான் வச்சுங்க. சரியா. அடுத்தது வல்லைப்பாட்டு. ஓகேவா. அடுத்தது பயிலுதல் அப்படின்னா படித்தல், பயிலுதல்னா படித்தல். நாணம்னா வெட்கம், செஞ்சொல்னா திருந்திய சொன்னா வச்சு, செஞ்சொல்னா செம்மையான சொல் நம்ம நினைப்போம், இங்க என்ன சொல்றாங்க, செஞ்சொல்னா திருந்திய சொல்லு குறிப்பிடுறாங்க. ஓகேவா. பாடலுடைய பொருள் நம்ம பார்த்துலாம். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது, கற்களில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்த பள்ளியில் படித்ததோ நூல்களால் வர்ணித்து
சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையான யாரால் எழுத முடியுமோ. சரியா? சலசன ஒலி எழுப்பு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓடை வரம் போனீங்க அப்படின்னாலே அப்படியே சலசலசன சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த அந்த எப்படி சொல்றது, ஏன்னா ஓடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வான இடத்துல வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியானது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப்போ அந்த சலசலசலசன் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒலி எழுப்பு. அந்த ஒலி எழுப்பதற்கு அது என்ன மியூசிக் ஸ்கூலில் போய் படிச்சதுன்னு கேட்கிறார். அடுத்து பாருங்க, நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத இதன் அழகுக்கு இணையான யாரால் எழுத முடியும். ஸோ நூல்களோட பார்த்தீங்கன்னா வர்ணிக்க முடியாத இந்த அழகை வந்து யாரால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகை வந்து வர்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் பாடுறேன் அப்படின்னா இதனுடைய மொத்த அழகை என்னால் பாட முடியாது. ஓகே, இது வந்து பார்த்தா இது வந்து வெறும் நூல்களில் ஒரு எழுத்துக்களில் அடக்கக்கூடிய வார்த்தையோ இல்லை வாழ்க்கையோ இல்லைன்றதை சொல்றாரு. ஓகே, அடுத்தது, நன்செய் புன்செய் நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாத வெட்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பு கொடையாக தருகிறது. என்ன சொல்றேன்னா, நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு எல்லாமே நீர் எது தருது? இந்த ஓடை தான் தருது. அதுமாதிரி அந்த நீர் நிலைச்சு பயிர் விளைந்து நாட்டுடைய வறுமையை வந்து போக்கக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரையில மோதி மோதி விளையாடுது. சரியா? அப்புறம் வந்து குளிர்ச்சி தரும் புற்களுக்கு இன்பத்தையும் சேர்க்குது. ஏன்னா புற்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் இருக்கு அப்படின்னா அந்த புற்கள் வந்து தண்ணி போகும்போது அந்த புற்கள்ல என்ன ஆகுனா இன்னும் பசுமையா இருக்கும் அந்த புற்கள். ஓகே, காயாம. நெஞ்சத்து இரக்கம் இல்லாத எடுக்கப்படுமாறு இடையராது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. இப்போ நெஞ்சில் இரக்கம் இல்லாதவங்கன்னா என்னன்னா, நம்ம என்ன ஒரு பொருள் கேட்டோட இல்லை நம்ம சொல்ல முடியும். ஆனா அந்த ஓடையானது அருமை என்ன சொல்லுதா, அதெல்லாம் வந்து அங்கே சொல்றதே கிடையாது. அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன வேணுமோ, ஓகேவா, அது யாரு இந்த ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் தண்ணி குடிக்கிறான், கெட்டவன் தண்ணி கொடுக்கணும், நல்லவன் குடிச்சாதான் தண்ணியா இருக்கணும், கெட்டவன் குடிச்சா விஷமா மாறணும்னு நினைக்கிறது இல்லை. அவனுடைய கடமை அதை பார்த்து செஞ்சுட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் பார்க்கும்போது இரக்கம் இல்லாத அதை பார்த்தாங்கன்னா ஒரு நதி, ஒரு அறிவே, அது ஓரிரு ஜீவனும் நான் சொல்ல முடியாது. ஒரு நீர் என்பது என்னது, ஒரு உயிரற்று வச்சுங்களேன், அதான் நம்ம உயிர் கொடுக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுது. அறிவு பெற்ற மனிதன் நாம வந்து யாருக்குமே உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வெக்கப்படுமா அந்த ஓடையை பார்த்து, அதுதான் சொல்றாருங்க. ஓகேவா? அடுத்தது, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது. முழவுனா அது ஒரு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? அந்த மிருதங்கம் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல் குத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெல் குத்துற சவுண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சவுண்டு கேட்குற மாதிரி தான் அந்த ஓடை ஓடக்கூடிய சவுண்டும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நான் பார்க்க போது, பள்ளிக்கு சென்று கல்வி பயில்தல் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. நன்செய் என்னும் சொல்லை பிரித்தெது கிடைப்பது நன்மை குட்டல் செய். நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெது கிடைப்பது நீளுழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சீருக்கேற்ப. எங்க இருக்கு பாருங்க, சீருக்கேற்ப இது இருக்கு பாருங்க. அடுத்தது ஓடை கூட்டல் ஆடனா ஓடை ஆடை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் உத்துவதான் தெரியுது. ஓடை ஆடை இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோணக்காத்து பாட்டு. இது கோணக்காத்து பாட்டுன்ற ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் தான். இந்த பாடல் நமக்கு அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை, ஏன்னா இந்த புலவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல கவர் ஆகல. ஓகேவா? அந்த சொல்லும் பொருளும் படிச்சிங்க, பாடலுடைய மீனிங் என்னத்தை நான் சொல்லிடுறேன், அது மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த நூல் வெளியே படிச்சிங்க போதுமானது, வேற எதுவும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கோணக்காத்து பாட்டுன்னு பார்த்தா ஒரு நாட்டுப்புற பாட்டு. இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது. ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்தி விடும். சரிங்களா? ஸோ இயற்கை வந்து நம்ம பார்க்கறதுக்கு அழகாக தான், சரி எல்லாமே தெரியும், அழகா இருக்காம தெரியும். ஆனால் அது சீற்றம் அடைஞ்சு அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய ஆபத்தாக மாறிடும். அதே மாதிரி தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை சீற்றங்களால் வந்து பாதிக்கப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா புயலால் வந்து தாக்கப்படும். ஸோ புயலால் தாக்கப்படும் போது அப்போ பாடின ஒரு நாட்டுப்புற பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முகில்னா என்னன்னா மேகம், முகில்னா வந்து மேகம். கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. அதாவது அந்த நாட்டுப்புற பாடல்னா அந்த நாட்டுப்புறத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கும். நாட்டுப்புறத்தில் பேசக்கூடிய வார்த்தை தானே, அதுக்கு என்ன வார்த்தை அப்படின்னா கெடி கலங்கி அப்படின்னா மிக வருந்தி. அப்புறம் சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. சம்பிரதாயம் நம்ம சொல்ல பற்றி அதையும் சொல்றாங்க. சம்பிரதாயம் அது முறையாக தான் அர்த்தம். சேகரம்னா கூட்டம், சேகரம்னது கூட்டம், சேகரம் ஆள் சேகரம் நம்ம சொல்ல பற்றி அதுதான். அடுத்தது காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகள் ஒன்று தான் காங்கேய நாடு. கொங்கு மண்டலம் இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர்லாம் சொல்ல பத்தியா, இந்த கோயம்புத்தூர் சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க. அந்த கொங்கு மண்டலத்தில் மொத்தம் 24 நாடுகள் இருக்கு. அந்த 24 நாடுகள் ஒன்று தான் காங்கேய நாடு. ஓகே, விண்ணம்னா சேதம். விண்ணம் பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிலையில விண்ணம் ஏற்படுச்சு அதை பயன்படுத்தக்கூடாது, அந்த சிலை வந்து சக்தி எழுதுன்னு சொல்லுவாங்க. விண்ணம்னா சேதம். வாகுனா சரியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கேற்ற வாகு. இப்போ வாகுனா இதை வாகுவா பண்ணுங்க அப்படின்னா எனக்கேற்ற மாதிரி பண்ணுங்க அர்த்தம். இப்போ வாகுனா சரியாக. காலன்னா யமன். காலனா யாரு, காலத்தை நினைக்கும், நம்முடைய இறந்த காலத்தை நினைப்போம் தான் சொல்லுவாங்க. காலன் யமன் நம்ம குறிப்பிடுறோம். மெத்த அப்படின்னா மிகவும். மெத்தனா மெத்தனமா இருக்காது அப்படின்னா மிகவும்.
அப்போ மெத்த லெவல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதிக மிகுதி அப்படின்னு அர்த்தம். மிகுதி அல்லது மிகவும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த ஒரு பாடல் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று வேகமாக அடித்ததால் பெரிய வீடுகளின் கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தன. வாங்கல் என்னும் ஊரில் அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயின. அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டுப்பகுதியில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்து வெறும் குச்சிகளாக மாறின. சரியா? கடுமையான புயல் அடிக்குது. அந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் இருந்த கூரைகளே பிச்சுன்னு போதும். ஓகே, அப்போ சின்ன இருக்கும் வீடே பிச்சுன்னு போகும். ஓகே, பெரிய வீடுனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பெரிய வீட்டுடைய கூரை தான் பிச்சுன்னு போகும். சின்ன வீடு அப்படின்னு என்ன அர்த்தம், அது சாரி சின்ன வீடுனா என்னன்னா சிறிய வீடுலாம் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடே இருக்காது, அவ்வளோ அளவுக்கு புயல் அடிக்குன்னு சொல்றாங்க. அந்த வாங்கல் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரே வாங்கலாம். சரிங்களா? நான் ஊர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக இருக்கும். வாங்கல் ஒரு ஊர். ஓகே, இவங்களாம் வந்து பஸ்ஸில் போய் எப்படி டிக்கெட் எடுப்பானே தெரியல. ஓகேவா? அப்போ அழிவில்லாத காங்கேய நாட்டின் மேட்டு பகுதியில் வளர்ந்த பருத்தி செடிகள், அந்த பருத்தி செடியில வந்து அந்த பருத்தியே இருக்காது, ஃபுல்லாக வெறும் குச்சி தான் இருக்குமா. அடுத்தது, அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள் அடியோடு விழுந்தன. அது சுவர்கள், அந்த மாடி வீடு சுவரே விழுது, அந்த அளவுக்கு புயல் காத்தடி விழுது. ஆடவர்னா ஆண்மகன் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கூ கூ என்று அலறிபடி ஓடினார். ஓகே, போங்க போங்க அப்படின்னு சொன்ன போனா காப்பாத்தி கூட்டு போறார். தொண்டைமான் நாட்டின் சிறப்பாக வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாய் ஒடிந்து விழுந்தன. தொண்டைமான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எல்லா மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வச்சிருந்தாங்க, எல்லாமே அந்த புயல் அடிச்சுன்னு போயிடுச்சு. கடலில் விரைந்து வந்த கப்பல் யமனை போல வந்து பெருமழையினாலும் சுழல் காட்டினாலும் கவிழ்ந்தது. சரியா? அதாவது கப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண நேரங்களில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், புயல் நேரம் அந்த கப்பல் ரொம்ப போர்ஸா வந்து கரையில வந்து மோதுற மாதிரி ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கொல்லக்கூடியதாக மாறுது, யமன் போல இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். ஆற்காடு ஆரம்பிச்சு மைசூர் வரைக்கும் அந்த புயல் வந்து வீசி இருக்கு. அப்புறம் சாலைகளில் சென்ற மக்கள் என்ன பண்ணாங்க, தடுமாறி விடுறாங்க. அப்புறம் தெத்துக்காடு, அப்புறம் காலப்ப நாயக்கன் பட்டி ஆகிய பகுதியில் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. தெத்துக்காடு, காலப்ப நாயக்கன் பட்டி ஆகிய பகுதியில் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன. சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் புயல் அடித்தது. சித்தர்கள் கூடிய கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் பற்றி அங்கேயுமே வந்து புயல் அடிச்சிருக்கு. முருகப்பெருமானே, இத்தகைய அழிவுகளை நாங்கள் எவ்வாறு தாங்குவோம், எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் தடுத்து எங்களை காப்பாயாகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஏன்னா முருகப்பெருமான் அப்போதைய தமிழ் கடவுள் யாரு, முருகன் தான். ஓகேவா? நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம் விநாயகர்னு சொல்லிட்டு கும்பிட்டு கிடப்போம். முதற் கடவுள் யாரு, நமக்கு தமிழர்களுக்கு தான் முதற் கடவுள் அப்படின்னா நம்மள விநாயகரே சொல்லக்கூடாது, முருகர் தான் சொல்லணும். அதுதான் வந்து நியாயமானது. ஓகே, அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விநாயகர் முழு முதற் கடவுள்னு சொல்லி கிடக்கும். சரியா? விநாயகர் கான்செப்டே நம்ம தமிழுக்கும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் திருமால், அவ்வளோதான் கான்செப்டே. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு கதையாக நம்ம கொண்டு வந்து. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். நூல்வெளியெல்லாம் பார்க்கும்போது, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். சரியா? அதாவது இப்போ கும்மி பாடலாக இருக்கட்டும், நாட்டின் மக்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் கூட தான், அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பாடல் மூலமா வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இப்போ நம்ம மாமன்னன் படத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இவர் வந்து யாரு, வடிவேலு அவர்கள் வந்து நிறைய சோக நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டுலாம் வந்து பாடுவார். கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்காக இருக்கும்போது அப்பா ஒரு பாட்டு பாடுவான்னு வந்து சொல்லிட்டு இருப்பார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துயரத்தின் போது பாடக்கூடிய பாடல், நம்ம வாயில் என்ன வருதோ அதெல்லாம் அப்படியே ஒரு மிட்டா போட்டு பாடுவாங்க. ஓகே, அதான் கும்மி பாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பேச்சு தமிழே இருக்கும், தூய தமிழா இருக்காது. ஓகே, வாருங்கள் நகரங்கள் போருங்களா இருக்காது, அந்த நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கில் அந்த பாடல் இருக்கும், அதனுடைய சிறப்பு. அதான் என்ன சொன்னா பஞ்ச கும்மிகள் அப்படி சொல்லி அழைக்கிறாங்க. புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகேவா? இது குழப்பமா இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது இந்த பஞ்ச கும்மிகள் அப்படின்ற ஒரு தலைப்பு என்னன்னா, இந்த மொத்த கும்மி பாடல்களுமே யார் சொல்லிருப்பாருன்னா சே ராசு அப்படின்றவர் தொகுத்திருப்பார். ஓகே, நிறைய புலவர்கள் எழுதின நாட்டுப்புற பாடல்களை வந்து தொகுத்திருப்பாரு. அதில் ஒரு புலவர் தான் யார் அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன். இவர் எழுதின எந்த பாட்டை அவர் தொகுத்தாருன்னா கோணக்காத்து பாட்டை தான் தொகுத்தாரு. ஓகேவா? அந்த பாடம் எங்க இருக்குன்னா காத்து நொண்டி சிந்து அப்படின்ற ஒரு அதாவது இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல்வெளி ரொம்ப முக்கியமானது, பாடல்கள் அந்த முக்கியமானது இல்லை. ஓகேவா? அப்புறம் சொல்லும் பொருளும் படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வானில் கருமுகில் கருமேகம் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஷையும் ஓட்டிவிடும். எதை ஓட்டிவிடும்? காலனை யமனையும் ஓட்டிவிடும். அப்புறம் விழுந்ததங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே. அப்புறம் செத்திறந்த அப்படின்னா செத்து கூட்டல் இறந்த, செத்து கூட்டல் இறந்த இ. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து இருக்கிறது பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம். இது இருக்கு பாருங்க, இதுதான், அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலம் பொது, இது அதெல்லாம் முக்கியமானது இல்லை. அமெரிக்காவில்
பூஜே சவுண்ட், நல்லா கொஞ்சம் அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர்கள் தான் சுகுவாமிஷ் பழங்குடியினர். ஓகேவா, ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் தான் என்ன, சுகுவாமிஷ் பழங்குடியினர். அவர்களின் தலைவராக இருந்தால் சியாட்டல். அவரின் தலைவர் சியாட்டல். இந்த ரெண்டு தான் முக்கியமானது, வேற எதுவும் தேவையில்லை. இதை கேட்டால் அமெரிக்காவின் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தில் சுற்றி வாழ்ந்தவர்கள் யாருன்னா சுகுவாமிஷ் அப்படின்ற பழங்குடியினர். அந்த சுகுவாமிஷ் பழங்குடியினர் தலைவன் யார் அப்படின்னா சியாட்டல். அவர் என்ன சொல்றாருன்னா, நிலம் வந்து அனைவருக்கும் பொதுவானது, அந்த யாருமே வந்து நம்ம சொந்தம் கொண்ட முடியாது, அது என்பது எல்லாருக்கும் படைக்கப்பட்ட ஒண்ணு. ஒரு நிலத்தை இன்னொருத்தல எடுத்துக்க முடியாது, ஏன்னா அந்த நிலம் யாருக்குமே சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது. ஓகேவா. ஸோ நிலம் என்பது நம்ம வந்து தாயா மதிக்கக்கூடிய ஒண்ணு. சரியா, நம்ம நிலத்தை என்ன பண்ணணும், நம்ம தாயா மதிக்கணும். ஓகேவா. ஸோ எங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இயற்கையை வந்து என்ன பண்ணுறோம், எங்களுடைய சொந்தக்காரர் தான் நினச்சிடும். ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுறோம், எங்களுடைய சொந்தக்காரர் தான் மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். என்ன சொல்ல பாருங்க, இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாமே என்னுடைய சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுதைகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னன்னா, எல்லாத்தையுமே அந்த இயற்கையை கொடுத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உறவினர்களாக நினைக்கிறாங்க. ஓகே, அப்படி நினைக்கிறது தான் அந்த சியாட்டல் தலைவராக கொண்ட அந்த சுகுவாமிஷ் பழங்குடியினர்கள். ஓகேவா. இங்கே வந்து பார்த்தா அந்த இயற்கையை பற்றி வந்து சொல்லுவாங்க. இயற்கை எந்த அளவுக்கு முக்கியமானது, பூமியை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கணும், பூமியை நம்ம பாதுகாக்க நமக்கு என்னென்ன விளைவுகள்லாம் வரும். ஓகேவா. ஸோ அந்த பூமியை பாதுகாத்தா நமக்கு வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத அந்த சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் நிலை மட்டும் தெரிஞ்சுங்க. அமெரிக்காவில் என்ன மாகாணம், அந்த சுகுவாமிஷ் பழங்குடியினர் என்னுடைய தலைவரான சியாட்டல், அவ்வளவுதான். அப்புறம் இந்த நூல்வெளி இக்கட்டுரை பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழ் பழங்குடிகள் என்னும் நூலில் இருந்து எடுத்தப்பட்டது. என்னது, பக்தவச்சல பாரதி எழுதிய தமிழ் பழங்குடிகள் அப்படின்ற நூல் வந்து எடுத்திருக்காங்க. அது செவிந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர், என்னது, தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து இனிமை குரல் ஓசை. பால் குட்டல் ஊரும் என்பதை சேர்த்து வைக்கிறது பால் ஊரும். பால் ஊரும் பாருங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளியும் சருகுமானம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணைப்பாட பகுதி. இதுவும் அந்த அளவுக்குலாம் முக்கியமானதெல்லாம் இல்லை. ஓகே, ஒரு ஓடை போயிட்டு இருக்கும். அந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி, சருகுமான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையான மான். ஓகேவா. ஸோ அந்த மான் என்ன பண்ணுது அப்படின்னா, சிறுத்தைக்கு பயந்து அந்த ஓடை ஓரமாக வந்து ஒடியாருது. ஒடியாந்து எங்கே போய் ஒளிலான்னு சொல்லிட்டு பதட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெட்டுக்கிளி கேட்குது, மானே, சருகுமானே, இங்கே என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் அவன் பதட்டமாக இருக்குன்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, நீ ஒரு ஓட்டவாயி, உங்கள்கிட்ட சொல்கிறதும் ஒன்று, நானே டேரெக்டாக சிறுத்தைக்கிட்ட போய் சரணாயத்தும் ஒன்று அப்படின்னு வந்து என்ன பண்ணுறதுன்னா சொல்லுது. ஏன்னா இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணும் அப்படின்னா சரியான ஓட்டவாய். ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் என்ன ஆகுதுன்னா, இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஓகே, நீ ரொம்ப கேட்குற, உங்களுக்கு தயவுசெஞ்சு சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு என்ன பண்ணுற, இந்த விஷயத்தை யாரையும் சொல்கிறான்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து சிறுத்தைகிட்ட இருந்து வரேன், சிறுத்தைகிட்ட இருந்து என்னை காப்பாற்று. ஓகே, நான் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறேன், நான் எங்கே ஒழிஞ்சு தயவுசெஞ்சு சொல்லாத, நீ கம்முன்னு இருந்தாலே போதும். ஓகேவா. நீ எதுவும் திசை திருப்பி தேவையில்ல. அந்த வெட்டியில் சொல்லுது என்னன்னா, நான் வேணா பேசி அவனை திசை திருப்பி அனுப்பட்டும் அப்படின்னு. நீ ஒரு ஆணியும் பண்ண வேணாம். ஓகேவா. ஒரு ஆணியும் பண்ண வேணாம், நீ வந்து கம்முன்னு வாயை மூட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, போயிட்டு இந்த மான் போய் ஒளிஞ்சிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ சிறுத்தை வருது. சிறுத்தை வந்து வெட்டிக்கிளி கேட்குது, வெட்டிக்கிளி உனக்கு தெரியுமா, இங்கே வந்து ஒரு சருகுமான் வந்து பாத்தி அப்படிங்கிறது கேட்குது. இது என்ன பண்ணால், ஒன்று பார்த்தேன்னு சொல்லி இல்லை பார்க்கணும்னு சொல்லணும். இது என்ன பண்ணுதுன்னா, ஓவர் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்குது. ஆக்ட் பண்ண சொன்னால் ஓவர் ஆக்ட் பண்ணுது. ஓவர் ஆக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து சிறுத்தை வந்து தெரிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், சிறுத்தை வந்து ஒரு புத்திசாலி விலங்கு. ஓகேவா. அப்படி நம்ம பார்த்துருந்தோம், வேகமானது கூட பார்த்துருந்தோம். அப்போ அப்படி நம்ம சிறுத்தை வந்து கண்டுபிடிச்சு, ஓஹோ இவன் பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக வந்து அந்த மான் இங்கே தான் இருக்குன்றத புரிஞ்சுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆராய ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வந்து செத்து போயிருக்கு. அந்த பூனை ஸ்மெல் வந்து ரொம்ப பேடாக இருக்கும். ஓகே, அதை பார்த்த உடனே அது வந்து ஒரே மாதிரி இரிட்டேட் ஆயிடுது அந்த சிறுத்தைக்கு. அந்த ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா அது ஓடிடுது அந்த பூனை, அந்த சிறுத்தை. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஓரமாக வந்து பார்த்துன்னு அந்த மானுக்கு வந்து ஒரே கடுப்பு. டேய் உன்னை என்னடா சொன்னேன், டேய் உங்கள்கிட்ட சொன்னதே ஒரு வேலை தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, நீ பாட்டு கம்முன்னு வாய் மட்டும் அவன் பாட்டுன்னு போயிருப்பான். ஓகேவா. மயிலே தப்பிச்சு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் இல்லைன்னா வந்து நான் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பான், சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்ருப்பான். ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலிலே தப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லும். ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை இப்படியே விட்டா தப்பாயிடும், ஏன்னா வாயாடுற அப்படின்னா அதுக்கேற்ற பணம் அனுபவிக்கல, உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சருகுமான் வந்து அவர் ஐடியா பண்ணுது. ஓகே, ஸோ இதோட வந்து கதை முடியும். கதையில் ஒன்றும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது, சும்மா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் இந்த கதையை படிங்க. வேற எதுவும் முக்கியமானது இந்த பாக்ஸ் டாக் மட்டும் படிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். பரம்பிக்குளம், ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கும் சிற்றூர்கள் பல உள்ளன. காடர்கள் மிகச்சிறிய பழங்குடியின சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் மொழியை ஆள் அளப்பு என்று அழைக்கின்றனர். பரப்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதியில் தான் வந்து இந்த காடர்கள்லாம் வசிப்பாங்க. காடன்னு சொல்லிட்டு ஒரு படங்களும் வந்திருக்கு. ஓகே, இவங்க காடர்கள் யாருன்னா மிகச்சிறிய பழங்குடியினர், ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. எண்ணிக்கை வந்து 100 பேர் 150 பேர் இருந்தாலே போதும், அவ்வளோதான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. சரியா. இவங்க பேசக்கூடிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அளப்பு என்று அழைப்பர். அவர்களின் வாழ்க்கை முறை பற்றி எழுத்து குறிப்புகள் ஏதும் அவரிடம் இல்லை. அவங்க வாழ்க்கை முறை எப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுத்து முறைலாம் இல்லை, வெறும் பேச்சு மட்டும் பேசுவாங்க தவிர அந்த எப்படி பேச அந்த எழுத்து வடிவம்
அவங்களுக்கு வந்து வரப்படலை. முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? அதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி. இதில் பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்கள் கதைகளை சிலவற்றை தொகுத்துள்ளனர். காடர்களுடைய கதை என்ன பண்ணியிருக்காங்க? மணிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷும் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்காங்க. அவற்றை யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் வா கீதா தமிழாக்கம் செய்துள்ளார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷும் வந்து தமிழில் தொகுக்கல, அவங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காடர் நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருக்காங்க. அந்த தொகுத்த நூல் வந்து தமிழில் மொழிபெயர்த்தவங்க யானையுடன் பேசு அப்படின்ற ஒரு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தவங்க யாரு? வா கீதா என்பவர்கள் தான். சரியா? அந்த நூலில் தான் ஒரு கதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதி, இலக்கண பகுதி, துணைப்பாட பகுதி முடிஞ்சது. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதியில் வினைமுற்று அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். இது மொத்தம் ஒரு 4 வகையான வினைமுற்று வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வினைச்சொல்னு பார்க்கலாம். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இது ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் நம்ம பார்த்தோம். வினைமுற்று என்னத்தை சொல்லாங்க பாருங்க. அதாவது பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். இது ஒரு சொல் அல்லது ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெற்றதை வந்து குறிப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று. ஒரு வினை முற்று பெற்றதனை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று நம்ம சொல்லலாம். இங்க பாருங்க, மலர்விழி எழுதினால் முடிஞ்சு போச்சு. கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எழுதினான், பாடுகிறான், மேயும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினையை முடிச்சிருச்சு. அப்போ அந்த வினையை முடிச்சதுனால இதுக்கு ஒரு வினைமுற்று நம்ம சொல்லாங்க. ஒரு வினையை முடிக்கக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த வினைமுற்று பொதுவாக வந்து தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று 2ஆக பிரிப்பாங்க. தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானது. ஒரு செயல் நடைபெறும் அப்படின்னா இந்த 6மே இருந்தால் அந்த செயல் நடக்கும். இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது. இந்த 6மே வந்து வெளிப்படையாக வருது அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. ஓகே, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஓகேவா 6மே வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வருவது என்னது? தெரிநிலை வினைமுற்று. தெரியாமலே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவி கட்டுரை எழுதினால், இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதினால் என்பது ஒரு பெண்பால். அப்போ செய்பவர் வந்து ஒரு பெண், மாணவத்தை தெரிஞ்சு போச்சு. கருவி வந்து பார்த்தீங்கன்னா தாளும் எழுதுகோளும். எழுதினாலும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பேப்பரும் பேனா வச்சு தான் எழுதுவாங்க. நிலம் அப்படிங்கும்போது பள்ளி, எங்கே எழுதுவாங்க? பள்ளியில் தான் எழுதுவாங்க. காலம் அப்படிங்கும்போது என்னன்னா எழுதினால், எழுதுகிறாள் அப்படின்னா நிகழ்காலம், எழுதுவாள்னா எதிர்காலம். இங்கே எழுதினால் அப்படின்னா இது இறந்த காலம். அப்புறம் செய்பொருள்னா என்னது? கட்டுரை எழுதினா. செயல் அப்படிங்கும்போது எழுதுதல். எல்லாமே வந்துச்சுங்களா? குறிப்பு என்னன்னு பாருங்க. அப்போ தெரிநிலை வினைமுற்று வந்து அந்த 6ஐயும் வெளிப்படையாக காட்டுவது தான் வந்து தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று பார்த்தீங்கன்னா பொருள், இனம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது தான் வினைமுற்று. என்ன வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று. ஓகேவா? பொருள் என்ன சொல்லிட்டு இத்தனை வகையில் வரும். காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. ஓகேவா? காலத்தை வெளிப்படையாக காட்டாம செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது தான் குறிப்பு வினைமுற்று. இப்போ பொன்னன் பொருள், தென்னாட்டா தெற்குன்றது இடம், ஆதிரையால் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஆதிரை, கண்ணன் கண் என்பது சினை, கரியன் வந்து பார்த்தீங்கன்னா குணம் அதாவது நிறப்பண்பு பண்பு பெயர், எழுதினால் பார்த்தீங்கன்னா எழுது என்பது தொழில். ஓகேவா? இது எல்லாமே என்ன? குறிப்பு வினைமுற்று தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா காலம். இப்போ பொன்னன் என்பது என்னது? இறந்த காலமா நிகழ்காலம் எதிர்காலமா கேட்டா காலமே அதில் காட்ட மாட்டாங்க. அப்போ காலம் வந்து டைரெக்டாக வராமல் வரக்கூடியது அப்படின்னு ஆச்சுங்க. அப்போ காலத்தை வெளிப்படையாமல் காட்டாமல் இருந்தால் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. சரியா? நான் சொன்ன அந்த மேலே இந்த செய்வோன், கருவி இதெல்லாம் வந்து 6ஐயும் வெளிப்படையாக காட்டி அந்த காலத்தை வெளிப்படையாக காட்டினா அது என்னது? தெரிநிலை வினைமுற்று. ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 வினைமுற்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன? ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று என்ன அப்படின்னா கட்டளையிடுறது ஒரு வார்த்தை. பாடம் படி, கடைக்கு போ, இது வந்து ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவது. ஒரு செயலை அந்த வேலையை செய்ப்பா நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா ஏவுதல் பற்றியா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. இதில் எழுது என்பது ஒருமையில் வரும். எழுதுமின். ஓகே, இன்னும் எழுது அப்படின்னா அது ஒருமை. இன்னும் எழுதுமின் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பன்மை. பொதுவாக இப்போ அந்த எழுதுமின்லாம் வந்து பயன்படுத்த பழைய வார்த்தை. இப்போ என்ன பண்ண நம்ம அது எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு போகிறோம். ஓகேவா? அடுத்தது வியங்கோல் வினைமுற்று பொறுத்த வரைக்கும் வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த 4த்துலையும் வரும். நான் வச்சுக்க ரொம்ப முக்கியமானது. வாழ்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வருவது வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? இவ்வினைமுற்று 2 திணைகளையும் உயர்திணை, அக்ரிணை 5 பால்களையும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் 3 இனங்களையும் தன்மை, முன்னிலை, படர்கை காட்டும். இது இந்த வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? வாழ்க, ஒழிக, வாழியர், வாரல். ஓகேவா? இல்லை ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏவல் வினைமுற்று பொதுவாக முன்னிலை வரும். நம்ம செகண்ட் பர்சனை சொல்ற மாதிரி இந்த வேலையை படி, இந்த வேலையை முடி. ஓகேவா? இந்த டீயை வந்து குடி நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது? நம்ம செகண்ட் பர்சனை சொல்ற மாதிரி ஏவல் வினைமுற்று வரும்.
வியங்கோல் என்று பார்த்தீங்கன்னா இருத்திணை ஐம்பால் மூவிடங்களும் பொதுவாக வரக்கூடியது. இது வந்து பொதுவாக வரக்கூடியது, இதுக்கு மட்டும் அதுக்கு மட்டும்லாம் கிடையாது. அப்புறம் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு இதில் ஏவல் வினைமுற்றில். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் அந்த ஒருமை பன்மை கிடையாது. இப்போ வந்து பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ வாழ்கன்னு பார்த்தா ஒரு வியங்கோல் வினைமுற்று. ஒருத்தர் வந்தாலும் பல்லாண்டு வாழ்ன்னு சொல்லுவாங்க, 100 பேருக்கு வாழ்த்தினாலும் பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லுவாங்க. அங்கே இங்கே எண்ணிக்கைன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ ஒருமை பன்மை வந்து இங்கே தேவையப்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஒரு கட்டளை என்ன மாதிரி தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த பொருளையும் உணர்த்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல். ஒருத்தர் வாழ்த்தா மாதிரியும் வரும், இல்லை புகழா மாதிரி வரும், இகழா மாதிரியும் வரும், இல்லை அவங்ககிட்ட கெஞ்சிரா மாதிரியும் வரும். அடுத்தது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். சரி, எது ஏவல் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றும் வரும், விகுதியும் பெறாமல் கூட வரும். விகுதி தான் ஈட்டு எழுத்து, இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவு. வியங்கோல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றே வரும். கா இய இயர் அதான் வந்து விகுதி. இது இந்த போட்டு பாருங்க, கா இய இயர் அல் இதான் வந்து நிறைய விகுதி. இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. வாழ்தல், வைதல், விதித்தல் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த விதித்தல்ல வரும்போது அது எப்படி வராது, தன்மையில வராது. அதுமாதிரி இயர் அல், கா இய இயர் அல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வியங்கோல் வினைமுற்று விகுதிகளில் இயர் அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. ரெண்டுமே தற்போது இல்லைன்றத சொல்றாங்க. ஓகேவா, செய்யுள் வழக்கில் மட்டும், பழங்கால செய்யுள் வழக்கு மட்டும் அது இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் வினைமுற்று வந்து பார்த்தீங்கன்னா மேய்ந்தது, வினை முடிச்சு தானே அதை வினைமுற்று மேய்ந்தது. பின்வரும் நாட்கள் இறந்த கால வினைமுற்று. இறந்த கால வினைமுற்று வரும், படித்தான் நடக்கிறான், படித்தான் தான் வரும். அப்போ நடக்கிறான் நடத்தினது நிகழ்காலம், முன்பா என்பது எதிர்காலம், ஓடாது என்பது வந்து காலத்தை குறிக்காது. அது பின்வரும் நாட்கள் ஏவல் வினைமுற்று சொல் என்ன, செல்க வியங்கோல் வந்துடும், வாழ்க வாழிய இது வந்து பார்த்தீங்கன்னா கா இய, அப்போ ஓடு மட்டும்தான் வரும். ஓகேவா. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுங்க. உலக ஈரநில நாள் வந்து February 2, உலக ஓசோன் நாள் September 16, உலக இயற்கை நாள் October 3, உலக வனவிலங்கு நாள் October 6. ஓகேவா. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் October 5. சரியா, எவ்வளோ நாள் அதாவது தானே அமைது பாருங்க. ஓகேவா. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு எப்போ, October 5. உலக வனவிலங்கு நாள் October 6. சரியா, நான் விஷயம் ரொம்ப முக்கியமானது. அடுத்த தொடர் வகைகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தொடர் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தா மொத்தம் 4 வகையான தொடர் இருக்குது. ஃபர்ஸ்ட் செய்தி தொடர் வாக்கியம். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் ஆகும். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது வந்து ஒரு செய்தி இருக்கு, என்னது, கல்லணையை கட்டினது யார் அப்படின்னா கரிகாலன். அப்போ ஒரு செய்தியை வந்து விளக்குறாங்க, அப்போ இது செய்தி தொடர். வினா தொடர், ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வினா தொடர் ஆகும். கேள்வி கேட்குற மாதிரி, ஊருக்கு போறியா, நாளைக்கு வரியா, எப்போ வருவ, இந்த நூலை யார் ஏற்றினாங்க, அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பஸ் யார் ஓட்டுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். பற்றி அதான் கேள்வி கேட்கறது தான் இங்கே. சிலப்பதிகாரத்தை ஏற்ற யார், இப்போ யாருன்ற ஒரு கேள்வினா எப்படி பார்த்தீங்கன்னா இது வினா தொடர். அடுத்து விழைவு தொடர் அப்படின்னு என்ன, ஏவல், வேண்டுதல், வாழ்தல், வைத்தல். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர்கள் விழைவு தொடர் எனப்படும். இப்போ இளமையில் கல் என்பது ஏவல். இளமையில் கல் நம்ம ஏவி விடுறோமா, உன் திருக்குறள் நூலை தருக. இது வந்து பார்த்தீங்கன்னா உன் திருக்குறள் புக்கு எனக்கு தெரியாப்பா அப்படின்னு நம்ம கேட்க பற்றியா வேண்டுதல். அப்புறம் வந்து உழவு தொழில் வாழ்க வாழ்த்துதல். அப்புறம் வந்து வைதல் அப்படின்னா கல்லாமை ஒழிக, கல்லாதம் வந்து பார்த்தா தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்போ வைதல் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், விழைவு தொடர். அடுத்தது 4வது வந்து உணர்ச்சி தொடர். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர் எனப்படும். உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு, இந்த 5 அந்த 5 உணர்ச்சியும் வந்து வெளிப்படுத்தும் பார்த்தீங்களா, அதுதான் உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள். உவகை, என் தங்கச்சி படிக்க மாட்டா, அவள் பரிசு பெறனா பெரிய விஷயம் தானே, அப்போ ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம தங்கச்சி வாங்குது அப்படின்னும் ஒரு மகிழ்ச்சி தானே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சினாலே ஒரு பாசம் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தா தங்கச்சி வாங்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெருமகிழ்ச்சி அடைவாங்க. புலி வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அச்சம், ஏன்னா புலி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயப்படுவோம். ஓகேவா. அடுத்தது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டன அப்படின்னா அவலம், ரொம்ப கேவலமான விஷயம். பழந்தமிழோட நம்மளால பாதுகாக்க முடியல அப்படின்னா பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எழுதி வச்சுட்டு போனதை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுறோம், பாதுகாக்க மற்றும் பற்றியும் அதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது மலையின் உயரம் தான் என்ன, எவ்வளோ ஹைட்டுப்பா இந்த மலை உயரம் நம்ம சொல்ல பற்றியா, திருப்பதி மலை மூலம் யோசிப்போம், பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, படிக்கிற பார்த்தா எவ்வளோ துண்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பற்றியா, அதே மாதிரி தான் இங்கே மலையின் உயரம் தான் என்ன அப்படின்னா வியப்பா நம்ம கேட்குற மாதிரி. அது ரொம்ப முக்கியமானது, இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. அது நம்ம வேர் சொல்லை பற்றி பார்த்துருந்தோம். நடக்கிறதுடைய வேர் சொல்லுன்னா வேர் சொன்னா அடி சொன்ன அர்த்தம், வேர் சொன்னா அடி சொன்ன அர்த்தம். ஓகே. அப்போ நடக்கிறதுடைய வேர் சொன்ன வரும் நட. அப்புறம் போனான்ல போ, சென்றான்ல செல், உறங்கினால உறங்கு, வாழியல வாழ், பேசினான்ல பேசு, வருகல வார், தருகின்றான் வந்து பார்த்தா தா, பயின்றான்ல பயில், கேட்டார்ல கேள். இது எல்லாமே என்னுடைய அடி சொல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சொல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் அப்படின்னு ட்ரைப்ஸ், பழங்குடியினர் சொல்லுவாங்க, ட்ரைப்ஸ்னு சொல்லுவாங்க. சமவெளி வந்து பிளைன் சொல்லுவாங்க.
பள்ளத்தாக்கு வந்து வேலி, புதர்னா வந்து திக்கெட், புதர்னது திக்கெட், மலைமுகடுனா ரிட்ஜு, மலைமுகடு ரிட்ஜு, வெட்டுக்கிளினா லோக்கஸ்ட், சிறுத்தைனா லியோபேடு, சிறுத்தைனது லியோபேடு, மொட்டுனா பட், பட்டிங் நம்ம சொல்ல பார்த்தியா, பட்டிங்னா அந்த மொட்டு மாதிரி இருக்கும் சரியா, மட்டிங்கிறது மொட்டுறுதல், அதை பட்டின்னு சொல்லுவாங்க, மொட்டுனா இங்கே பட்டுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து நம்ம திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். இதை மொத்தம் ஒரு 10 திருக்குறள் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது நுழைவு மூலம் ஃபஸ்ட்டு பார்த்துரும். திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று, அது ஒரு வாழ்வியல் நூலும் ஆகும். இது நீதி நூல் மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கைக்குள்ள எல்லா விஷயமே சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படி பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணோம், திருக்குறளத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாலே அவன் ஒரு முழு மனித நிலையை அடைஞ்சிருவான்றதை சொல்கிறாரு. எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல், திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவர் மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்கு சான்றாகும். இத்தகைய சிறப்புமிக்க நூல் தான் திருக்குறள் ஓகேவா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைமை அப்படின்ற அதிகாரத்தை மொத்தம் 2 குறள் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் குறள் வந்து பார்த்தீங்கன்னா தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். என்ன சொல்றாங்க? தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுநிலைமை உடையவர் நடுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சரியா? இப்போ நம்ம சொல்றோம்ல, ஒருத்தர் வந்து நடுநிலையோட தான் நடந்துட்டாரா இல்லை நடுநிலை தவறி நடந்துட்டாரான்றது பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின புண்ணியம் பாவத்தை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும் சொல்றாங்க. அடுத்து 2வது, சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்பால் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல் நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும். ஒரு துலாக்கால்னா வந்து என்னதுன்னா தராசு. ஸோ தராசு நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? சமமான வெயிட். இப்போ 4 கிலோ இருக்கா நம்மகிட்ட பெட்டு, இந்த 4 கிலோ கொண்டான பொருள் என்னன்னா நம்ம சமமாக அளப்பதுக்கு தான் பயன்படுத்தும், சமப்படுத்துக்கு தான் நம்ம அந்த துலாக்கோலை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோராக இருக்கணும் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் வந்து நம்ம வந்து சரியாக பார்த்தாலே போதும். அதுதான் வந்து சான்றோருக்கு அழகு. அப்போ சான்றோருக்கு என்னன்னா நடுநிலையோடு இருக்கணும். அந்த நடுநிலையோடு இருந்தால் தான் அவங்க சான்றோர் ஆனதுக்குண்டான ஒரு முயற்சி இருக்கும். பட்டிக்காரன் தானே சொல்லுவாங்க, எல்லாமே அப்படி பேசி கிடப்பாங்க. நல்லா படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பகுத்தறிந்து செயல்படுவாங்க. ஓகேவா? ஓகே. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் யார் பட்டிக்காடு யார் பட்டணம்னே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? அடுத்து கூடா ஒழுக்கம். இந்த கூடா ஒழுக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 2 குறளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3வது குறள் வந்து பார்த்தீங்கன்னா வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தது மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னா மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புவியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததை போன்றது. என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து தவம் செய்கிறான், கடுமையான தவம் செய்ய போகிறான்னு வச்சுக்கோங்க, தவக்கோலம் போகிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கணும். மனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அலைப்பாய விடக்கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த கட்டுப்படுத்தாமல் பார்க்குறதெல்லாம் விரும்பக்கூடிய ஒருத்தன் வந்து போய் தவம் செய்கிறான் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தவம் வந்து முழுமையாக நடைபெறாது. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு எப்படி பயிரை வந்து ஈஸியாக மேய்ஞ்சிடும். ஓகே, இது புலி தானே, புலி பஸ்ஸாலும் புள்ளை தேனை நம்ம விட்டு போனோம் அப்படின்னா இது புலித்தோல் பொத்திய பசு. அப்போ என்ன பண்ணோம், வேற ஒரு ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்பொருள் ஓமை என்ன ஏன் சொல்கிறேன்னா புலித்தோல் பொத்திய பசு வந்து ஒன்று இல்லவே இல்லை, அதான் இல்பொருள் ஓமை அணி. ஓகே, அடுத்தது பாருங்க 4வது, கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு பால் கொழல். வினைபடு பாலால் கொழல். ஓகே, என்ன சொன்னா கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அண்ண வினைபடு பாலால் கொழல் அப்படின்னு என்னன்னா நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையாக தருகிறது. அதுபோல மக்கள் பண்புகள் அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்ம கூட சொல்லலாம், பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி இருக்கும், கரடமோட இருக்கும், ஆனால் உள்ள பார்த்தா ஸ்வீட்டாக இருக்கலாம். அதே மாதிரி தான் நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நேராக இருக்க நேர்மையான அம்பு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபத்தானது, வளைந்திருக்கக்கூடிய யாழ் தான் அந்த கொம்பு, யாழின் கொம்பு தான் நமக்கு வந்து இனிமையான ராகத்தை தரக்கூடியது. அப்போ நேர்மை, ஒருத்தன் கருப்பாக இருக்கான், சிவப்பாக இருக்கான், ஹைட்டாக இருக்கான், குள்ளமாக இருக்கான் அப்படிலாம் தேவையே இல்லை. ஓகேவா? அவனுடைய பண்புக்கு ஏற்றது தான் வருமே தவிர தோற்றத்தை வச்சு அவனுடைய பண்பானது மாறுபடாதுன்றத சொல்றாங்க. அடுத்தது கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் மொத்தம் 2 குறள் வந்து கொடுத்துருக்காங்க. உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவார் கலரணையர் கல்லாதவர் சொல்றாங்க. உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவார் கலரணையர் கல்லாதவர் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லாதவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர்கள், அவர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. அதாவது அவங்க உடம்புல உசுறு இருக்க அவ்வளவுதான், மற்றபடி அவங்களால எந்த பயனுமே கிடையாது. அப்போ கல்வி கற்க எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாரு பாருங்க. அப்போ கல்வி தான் ஒரு மனிதனை முழு மனிதனா மாற்றக்கூடியது. கல்வி இல்லை அப்படின்னா அவன் வெறும் உயிருள்ள ஒரு பயணத்துக்கு சமம் தான் சொல்றாரு, வேற எதுக்குமே பயன் கிடையாது, வெறும் உசுறு மட்டும் தான் அவங்க இருக்குன்றத குறிப்பிட்டாரு. அடுத்து குற்றம் கடிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். என்ன சொல்லாங்க? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துரு போல கெடும் அப்படின்னா, பழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். ஓகே, நமக்கு ஒரு பழியோ ஒரு பாவமோ ஒரு துன்பமோ வரப்போகுதுன்னு தெரியும் அப்படின்னா, அந்த வரவு தெரிந்து அது தெரிஞ்சு அதுலேருந்து நம்மளை காத்து கொள்ளாதவன் எதுக்கு ஒப்பானோம் அப்படின்னா, நெருப்பு இருக்குது, நெருப்பு பக்கத்திலே வைக்க போர் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக பற்றிக்கலாம். அப்போ என்ன பயன் கிடையாது. நெருப்பையும் வைக்கோல் என்ன பண்ணுவோம்? தள்ளி தான் வைக்கணும், ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா வைக்கோல் போர் எரிந்து விடும். ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது உனக்கு ஒரு பழியோ பாவமோ வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும். வந்தால் பார்த்துலாம் விட்டு அப்படின்னா அதை முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8வது குறள். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. என்ன சொல்லாங்க? தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னா, தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. ஒருத்தன் தலைவனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அவன் தப்பா நினைச்சிங்களேன் மற்றவன் கேட்க முடியாது. அவன் ஒழுங்காக தான் மற்றவனை கேட்க முடியும். சரியா? அப்போ தன்னுடைய குற்றத்தை ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஆராயணும். ஆராய்ந்து அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ண அவன் தலைவனாக முடியும். அப்பதான் மற்றவங்களை கேள்வி கேட்க முடியும். சரியா? ஸோ மற்றவங்கிட்ட நம்ம குறை சொல்லும்போது நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு பற்றி யோசிச்சு எந்த குறைக்குன்னா தான் மற்றவங்க சொல்ல தகுதி இருக்கு. நம்மகிட்டே ஒரு குறை இருக்குன்னா நம்மளாம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுல எந்த விதமான பலனுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது இடனறிதல் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து மொத்தம் 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்டபின் அல்லது அப்படின்னா என்னன்னா, பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. ஓகே, பொருத்தமான இடத்தை நம்ம வந்து எதுன்னு தெரியாம ஒரு செயலை நம்ம தொடங்கணும் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? லாஸ் தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு கிணறுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, பாலைவனத்தில் போயிட்டு கிணறு எடுத்தா வருமா? நீரோட்டம் எங்க இருக்கோ அங்கதான் எடுக்க முடியும். அதுதான் வந்து சொல்றாங்க இங்க. அடுத்தது 10வது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னா, வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது, கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது, அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க. மீனுக்கு வந்து நீந்த தெரியும், ஓகே, அதுக்கு நடக்க தெரியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து மாற்றி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ மீனை வந்து என்ன பண்ணோம்? தண்ணியில் போட்டு தான் வளர்க்கணும், அது தரையில் தூக்கி போட்டால் செத்துரும். ஓகேவா? அதுக்காக மீன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க தெரியாது, அதுக்கு வந்து நீந்த தான் தெரியும், அது நீந்த வேலையை தான் செய்யும். அப்போ அவருக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சாதான் அவங்க முன்னேற முடியும். தெரியாத வேலையை, அதை ஒரு பயணம் சொல்லுவாங்க, தெரிஞ்ச வேலையை விட்டோன்னு கேட்டான், தெரியாத வேலையை தொட்டோன்னு கேட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ தெரியாத வேலையை நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் சொல்றாங்க. என்னது, இங்கே வந்து வலிமையான சக்கரங்கள் கொண்ட ஒரு தேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த என்னதான் வலிமையான சக்கரம் கொண்டாலும் அதால் கடலில் வந்து பயணிக்க முடியாது, தரையில் தான் பயணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி பரந்த கடலில் பயணிக்கக்கூடிய கப்பலானது தரையில் பயணிக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் அங்கங்கே அது சிறப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சிறப்பு மாறுபடுமே தவிர மற்றது கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே சிறப்புடையதான் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல். ஓகே, இப்போ தரையில் போகிறவனுக்கு கப்பல் தேவைப்படுது, அப்போ அங்கே கப்பலை வந்து தேவையில்லாத ஒன்றா மாறிவிடுது. இப்போ கடலில் போகிறவனுக்கு கார் தேவைப்படாது, ஏன்னா கார் வந்து அங்கே தேவையில்லாத ஒன்றா மாறிவிடுது. அப்போ இடத்திற்கு ஏற்ற மாதிரி சிறப்புகள் மாறுபடும் தான் சொல்கிறாங்க. இது பிரிது மொழிதல் அப்படின்னு அர்த்தத்தில் வரும். ஓகே, அடுத்த நூல்வெளி அப்படின்னும் போது நமக்கு தெரியும். ஓகே, திருவள்ளுவருடைய பார்த்தீங்கன்னா பெருநாவலர், முதற்பாவலர், நாயனர், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேவா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் வள்ளுவர். நம்ம நல்லா தெரியும். கிமு 31ஆம் ஆண்டு. திருக்குறள் உலகின் பல்வேறு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல். நல்லா தெரியும். அறம், பொருள், இன்பம், வீடு. சரி, அறம்பொருள், இன்பம் என்னும் 3 பகுப்பு கொண்டது. 3 பால்: அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் இருக்க இயல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்னும் 4 இயல்களை கொண்டிருக்கு. இது அறத்துப்பால். பொருட்பால் 3 இயல் வரும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல், அமைச்சியல், ஒழிபியல். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்துப்பால் 2 இயல், களவியல், கற்பியல் 2 இயல். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 + 3 + 2 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 3 7 9 இயல்கள். மொத்தம் எத்தனை கொண்டதுக்கு? 9 இயல். 3 பால்கள் 9 இயல்களை கொண்டதுதான் திருக்குறள். புகழானாலும் பழியானாலும் அறியப்படுவது நடுநிலைமை. ஓகே, நடுநிலைமை இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தன் புகழ் அதிகமாக இருக்கா பழி அதிகமாக இருக்கான்னு. பயனில்லாத கலைஞத்திற்கு ஒப்பானவர்கள் யாரு? கல்வி கற்றாதவர்கள். அப்போ கல்லாதவர்கள் தான் வரும். ஓகேவா? அடுத்தது வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா வன்மை கூட்டல் உருவம் ஏ. நெடுமை கூட்டல் தேர் என்பதனை சேர்த்து எழுதி கிடைப்பது நெடுந்தேர் தான். வரும் முன்னர் என்னும் தொடங்கும் குரலின் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்தீங்கன்னா ஓமை அணி. பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடமானது முடியுது. இந்த இயல் முழுவதுமே எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உணவின் அவசியத்தை பற்றியும், நோயில்லாத வாழும் முறையை பற்றியும், உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம ஒன்று என்ன பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த இயலில்
நோயும் மருந்தும் கவிதை பேழை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோயும் மருந்தும் அப்படின்ற ஒரு நீலகேசி பாடலை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு வந்து நூல்வெளியை பார்த்துருவோம். நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. இப்போ நம்ம ஐம்பெருங்காப்பியல் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் நீலகேசியும் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. சரியா? சமண சமய கருத்துக்கள் என்ன பண்ணுது? வாதத்தின் அடிப்படையில். ஓகே, ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரி வாதம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இல்லை இது கிடையாது, இது தப்பு அப்படின்னும் போது இல்லை இது இப்படி தான் வரும்னு சொல்லுவாங்க பற்றி, அந்த மாதிரி வாதங்கள் அடிப்படையில் அமைந்தது தான் இது இந்த நீலகேசி. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்குங்களை கொண்டது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்குங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. இது வந்து ஒரு தர்க்க நூல். ஓகேவா? அந்த தர்க்கனா இந்த விவாதம் செய்கிறது. ஓகேவா? இதனுடைய ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல. நீலகேசி காப்பியத்தின் தருமரு உரை சருக்கத்தின் 2 பாடல்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. சரியா? அதாவது தர்ம உரை. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க? தர்ம உரை அப்படின்ற தர்ம உரை சருக்கம் அப்படின்ற ஒரு சருக்கத்தில் 2 பாடல்கள் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பாடலை பார்த்துரும். சரியா? ஃபஸ்ட்டு தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இதான் முதல் பாடல். 2வது பாடல் பார்க்கலாம். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்திவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. என்ன சொல்கிறாங்கன்னா, தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்றும் கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனா. இது முதல் பாடல். 2வது பாடல் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்திவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நோயை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொல்லும் பொருள் வந்து தீர்வன அப்படின்னா நீங்கு போய். தீர்வனது நீங்கு போவை. உபசம் அப்படின்னா அடங்கி இருத்தல். இது முக்கியமானது. உபசம்னது அடங்கி இருத்தல். அடுத்த நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிழல் இகழும் என்னது? ஒளி பொருந்திய. பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. பேர்தற்குனது அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா 3 யோக மருந்து. திரினா 3 சொல்லுவாங்க. திரியோக மருந்து அது 3 யோக மருந்து. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. நல்ல காட்சி தானே சொல்கிறாங்க. தெளிவாக தெரியும்னு சொல்ல முடியாது. அது திறந்தன அப்படின்னா தன்மையுடையன. இங்கே திறந்தன இதெல்லாம் முக்கியமான வரிகள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்க மாட்டோம். சரியா? அப்போ திறந்தன அப்படின்னு என்னது? தன்மையுடையன. கூற்றுவா அப்படின்னா பிரிவுகளாக. கூற்றுவானது பிரிவுகளாக. பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே. பூனாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அணிகலன்களை அணிந்தவளே. பிணி அப்படின்னா துன்பம். ஏன்னா பிணினா நோய். நோய் வந்தால் நமக்கு என்ன வரும்? துன்பம் தானே வரும். அதான். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. பிறவார்னா பிறக்க மாட்டார். ஓர்தல் நல்லறிவு. பிறவார்னா பிறக்க மாட்டார். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பாடலின் பொருள் பார்த்துக்கலாம். ஓகே. ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. மொத்தம் நோய் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 வகையான நோய் இருக்குது. ஒன்று என்னென்னா தீர்க்கப்படக்கூடிய நோய். இந்த நோய் வந்து நம்ம தீர்த்துடலாம். ஒரு சில நோய் எப்படி அப்படின்னா தீர்க்கவே முடியாது. வந்துச்சுன்னா அவள் தான் முடிஞ்சு சாவடிச்சோம் நம்மளை. இன்னொரு வகையான 3வது வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும் போகும், திருப்பணம் வரும் போகும். அதாவது நம்ம உடம்புல சாகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணணும்? நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. எடுத்துக்காட்டு சர்க்கரை, பிபிலாம் நம்ம சொல்ல பார்த்தியா. இதெல்லாம் அது நம்ம மாத்திரை சாப்பிடல அப்படின்னா ஏறிடும். சாப்பிட்டா நார்மலாக இருக்கும். அது மாதிரி தான். அடுத்தது அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும். அகற்றுவதற்கு ரொம்ப அரியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிறவி துன்பம். பிறவியில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. ஏன்னா பிறவியில் வரக்கூடிய துன்பம் நம்ம இப்போ வந்து நம்ம பிறந்துட்ட பிறகு நமக்கு என்ன துன்பம் வருதுன்னா அது நம்ம காரணம். பிறவி துன்பத்து நமக்கு காரணமே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுனா அதை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம். அது தீர்க்கக்கூடிய மருந்துகள் 3 இருக்குது. என்ன அப்படின்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். ஓகேவா? அந்த 3 மருந்து என்னது?
திரியோகம் வந்து நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். ஓகேவா? ஸோ இதோட இந்த செய்யுள் பகுதியை நம்ம முடிக்கிறோம். அடுத்து உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தலாகும். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. இவை உண்டார் அப்படின்னா இவை கூட்டல் உண்டார். தாம் கூட்டலினா தாமினி. தாமினி இதோருக்கு பாருங்க, அவ்வளோதான். அடுத்த 2வது கவிதை பிழை. வருமுன் காப்போம். ஓகேவா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பது பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை ஆகும். சரியா? ஏன்னா இப்போ நமக்கு நோய் வருதுன்னா சரி வந்த பிறகு பார்த்துக்கலான்றதை விட வரத்துக்கு முன்னாடி உஷாராக இருந்தோம் அப்படின்னா வந்த பிறகு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேவா? அது பெரிய ஃபால்ட்டாகவும் இருக்காது. ஓகேவா? இதில் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் எழுதின ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். எங்கே? குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள், எவ்வளோ? 36 வருஷம் பாருங்க. 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். பாருங்க, இது எல்லாமே இவர் இயற்றிய கவிதை பாடல். ஆனால் உமர்கயாம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மொழி மட்டும் தான் பெயர்த்திருக்காரு. ஏன்னா இது வேற ஒருத்தர் எழுதுந்து. சரியா? ஸோ நான் வச்சுங்க, இது மட்டும் மொழிபெயர்ப்பு நூல், மீதியெல்லாம் இயற்றிய நூல். மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பாடல் வந்து மலரும் மாலையும். பாடலை பார்த்தலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். சரிங்களா? அதுவும் ஃபஸ்ட்டு 3 பேரை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா சமைச்சூர் புக்லேயே அது இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேவா? உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. இரண்டாவது, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவேயில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. அடுத்து 3வது பாடல். பின்னாடி மொத்தமாக படிச்சு நான் விளக்கம் சொல்கிறேன். காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அடுத்தது, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. அடுத்தது, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயே, திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். அடுத்தது, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. அடுத்தது, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. பாருங்க, நல்லா ரைமிங்காக இருக்குல்ல இந்த பாடல். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வரிகள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சரி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நித்தம் நித்தம்னா நாள்தோறும். நித்தம் நித்தம் அப்படின்னா டெய்லின்னு அர்த்தம். ஓகேவா? மட்டுனா அளவு, ஒரு அளவு. மட்டுன்றது இது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அளவு. சுண்ட அப்படின்னா நன்கு, சுண்ட காய்ச்சி நம்ம சொல்வது நன்கு காய்ச்சின்னு அர்த்தம். வையம்னா உலகம். வையம்னா என்னது? உலகம். பேணு வையல்னா பாதுகாத்தல். ஒரே நிமிஷம். ஓகே. பேணு வையல்னது பாதுகாத்தல். திட்டுமுட்டுனா தடுமாற்றம். திக்குமுக்கு ஆடிச்சு நம்ம சொல்ல பார்த்தியா, அது என்னதுன்னா திட்டுமுட்டு ஆடிச்சுன்னு அர்த்தம். திட்டுமுட்டுனா என்ன? தடுமாற்றம், ஒரு ஜர்க்கு, அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, பாடலுடைய பொருள் பார்க்கலாம். உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவர் ஆவர். உடல் உறுதியற்ற நோயாளிக்கு வாழும் இடம் செல்வம் இனிய வாழ்வு தாராது. ஓகேவா? இந்த நம்ம உலகத்தில் வாழறோம் அப்படின்னா ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தில் எதையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும், எதை பார்த்தா நம்ம சந்தோஷப்பட முடியும். சரியா? ஒருத்தரோட கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் அவர் உடம்பு ஃபுல்லாக வியாதி இருக்குன்னா வேஸ்ட்டு. அவ்வளோ சொத்தை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, அல்பாஸில் போயிடுவார். ஸோ அப்போ என்னென்ன இங்கே சொல்ல வர விஷயமே என்ன அப்படின்னா, உடலில் உறுதி உடையவன் தான் வந்து உலகில் மகிழ்ச்சி உடையவன். உடம்புல ஒன்றுமே இல்லாமல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் வேஸ்ட் தான்றதை சொல்கிறாங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம், பணம் முக்கியன்றதை குறிப்பிடுறாங்க. அடுத்தது, சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு, நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தில் நீடித்த வாழ்நாளை பெறலாம். சரி, என்ன சொல்கிறாங்க? டெய்லியுமே நம்ம வந்து இடத்த வந்து சுத்தபத்தம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சுகம் உண்டாகும். சுத்தம் இல்லைன்னா அங்கே பாதுகாப்பு இருக்காது, பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நோய்கள் உருவாகுன்றதை குறிப்பிட்றாங்க. அடுத்தது, காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. சரியா? காலைல மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு நல்ல காற்றை வந்து இயற்கையான வாக்கிங் போகும்போது டிராஃபிக்கில் போய்ட்டு வாக்கிங் போகக்கூடாது. ஓகேவா? நல்ல மரங்கள் இந்த ரொம்ப ஒரு பார்க் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம வாக்கிங் போகணும். நல்ல காற்றை சுவாசித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய நோய் அணுகாது. ஓகேவா? அவர் உயிரை கவர எவனும் அணுக மாட்டான், எவன் கொண்ட பண்ண அவர்கிட்ட நெருங்கத்து பயப்படுவான். எனவே நீங்கள் கூழை குடித்தாலும் குளித்த பிறகே குளித்தல் வேண்டும். நிறைய பேர் என்னன்னா சாப்பிட்ட பிறகு குளிப்பாங்க. நானே ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தை சாப்பிட்டு வந்து குளிப்பேன். அது வந்து ரொம்ப தவறானது. உடலில் நிறைய உபாதைகள் ஏற்படுத்தும். சரியா? அதாவது உன் பொழுது நீராடி உண்டலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆடி பார்த்துருக்கோம். அப்படின்னு என்ன அப்படின்னா குளிச்சுட்டு பிறகு தான் சாப்பிடணும். அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராசஸ்.
ஓகேவா? அதே மாதிரி தான் அதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாய் உறங்க வேண்டும். நீ எவ்வளோ வறுமையான ஒரு ஓகேவா? இது எனக்கே சொன்னாமல் இருக்கு. இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். அடுத்தது, அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். சரியா? அதாவது எல்லாமே ஒரு லிமிட்டு தான். இப்போ நம்ம சாப்பாடுனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை வயிறு 3/4 வயிறு சாப்பிட்டா ஓகே. ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு சாப்பிட்றது. அப்புறம் அதை ஜீரணமாகறதுக்கு ஃபேண்டா, பவன்டோ, ஸ்ப்ரைட்னு குடிக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், செரிமானம் மண்டலமே வந்து தடுமாற்றம் அடைகிற அளவுக்கு சாப்பிட்றது. சரியா? ஸோ அதான் சொல்கிறாங்க, அது தப்பு. அப்படி பார்த்தோன்னே நான் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுந்துருவீங்க. இப்போ நான் பெட்டு, அப்போ பாய், இப்போ சப்போஸ் தேசி விநாயகனார் இப்போ பாடினார்னா பாய்க்கு வந்து பெட்டில் நீ விழுந்துருவாயப்பா அப்படின்னு பாடியிருப்பார். அடுத்தது, தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பிறகு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும். தூய்மையான காற்றை சுவாசிக்கணும், நல்ல குடிநீரை குடிக்கணும், பசித்த பிறகு சாப்பிடணும். பசி எடுக்காமல் சும்மா வேலைக்கு சாப்பிட்றது முக்கியம் இல்லை, பசி எடுக்கிற வேலைக்கு சாப்பிட்றது தான் முக்கியம். ஓகேங்களா? இது வேலைக்கு சாப்பிட்றது முக்கியம் இல்லை, பசி எடுக்கிற வேலையில் சாப்பிட்றது தான் முக்கியம். அதை நான் வச்சுங்க. 100 ஆண்டு வாழ வைக்கும் அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கான வழிகள் இவை என்பதை அறிவீர்களா? ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ வாழ்வோம். ஓகேவா? அதான் வந்து சொல்லக்கூடிய விஷயம், ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடலை பார்த்தோம். அடுத்தது, காந்தியடிகள் டேஷ் போற்ற வையம் போற்ற வாழ்ந்தார். நலம் எல்லாம்னா நலம் குட்டல் எல்லாம். இடம் குட்டல் எங்குனா இடமெங்கும். அடுத்தது, உரைநடை உலகத்தில் தமிழர் மருத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். இதில் ஒரு குறள் இருக்குது பார்த்தலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் எனும் திருவள்ளுவர் அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். ஓகேவா? என்ன சொன்னால், வள்ளுவர் என்ன சொன்னால், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சரியா? உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து நமக்கு தேவையில்லை, தரமான உணவு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து மருந்து தேவைப்படாதுன்றத வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அதான் அந்த குறளோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அடுத்தது, அருந்தும் உணவே அருமருந்தென அறிந்தவர் நம் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடல் கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்கினர். உலகில் பல்வேறு மருத்துவ முறை இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறையை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழ் மருத்துவ முறை பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் சிவராம் அப்படின்றவர் சொல்கிறத பற்றி நான் தான் இந்த பாடலில் பார்க்க போகிறோம். ஒரு நேர்காணல் மாதிரி. ஓகேவா? குழந்தைகள் வராங்க, அந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவர் விளக்குற மாதிரி இதில் குறிப்பிடுறாங்க. நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு வந்து சித்த மருத்துவர் பதில் சொல்கிற மாதிரி இங்கே ஒரு பாடல் வந்து அமைச்சிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அது பதில் சொல்கிறாரு, தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டு அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டு நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களின் வேர், பட்டை, இலை, பூ, கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். இவ்வாறு தான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்கும் தொடர்பு தொடங்கியது. என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் மனிதன் என்ன பண்ணா, காட்டில் தானே வாழ்ந்துருந்தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. அப்போ என்ன வேணா, அவனுக்கும் ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா இப்போ பசிட்டு என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய இலை தாழி தானே சாப்பிட்றான். அதே மாதிரி நோய் வரும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த இலை தழையை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி ஏதாவது ஒரு இலையை வந்து நம்ம நோயை வந்து போக்காதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் உருவாக்குறான். ஸோ அப்போ அவனுடைய முதல் மருந்து என்ன வந்திருக்கும், தாவரங்களாக தான் இருக்கும். தாவரனுடைய வேர், பட்டை, இலை, பூ இதெல்லாம் தான் அவனுடைய மருந்து பொருளாக இருந்திருக்குன்றத சொல்கிறாரு. அடுத்தது, செழியன் அப்படின்னு கேட்குறான், அப்படியானால் பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? அதுக்கு பதில் சொல்ல பாருங்க. பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி மருத்துவத்தின் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன. மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் என போன்றவற்றை எல்லாம் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள். சரியா? மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்ற முறைகளை கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய பழந்தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் என்றெல்லாம் மருத்துவ முறைகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளாக வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன என்று உலகத்தின் பல பகுதியில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் தத்துவங்களான சாங்கியம், ஆசிவகம் போன்ற உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள், அப்பொருட்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கினர். தமிழர் மருத்துவம் பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது.
எல்லாத்துடைய அடிப்படை ஒன்று தான். ஓகே, எந்த மாற்றமும் கிடையாது. உலகத்தில் பல நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்தாலே வந்து பாவப்பட்டவன், இவன் வந்து பாவம் செஞ்சவன், அதனால தான் இவனுக்கு நோய் வருது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேய் தீண்டிடுச்சு அதனால தான் நோய் வருது அப்படிலாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த டைம்லேயே வந்து நம்ம தமிழர்கள் என்ன பண்ணாங்க, ஐம்பூதங்களால் தான் நமக்கு இந்த நோய் வருது, நம்ம உடல்நிலை சரியாக பராமரிக்கலாம் நோய்கள் வரத்தான் செய்கின்றத அறிந்து அதுக்கேற்ற மருந்தை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது, உயர்வாக இருந்த தமிழ் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு கருத்து கேட்குறேன். அது பாருங்கள், நிறைய காரணங்களை சொல்லலாம். நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. தமிழர் மருத்துவம் அவரவர் வாழ்வியலுடனும் தத்துவங்களுடனும் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தது. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபொழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தின் துரிதமான சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. ஓகே, நம்ம அந்நியர் படையெடுப்புனால வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மருத்துவ முறை பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவீன மருத்துவ முறை அலோபதி போன்ற மருத்துவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. அந்த மருந்துகளை ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் ரிசல்ட் கிடைச்சதுனால எல்லோரும் அந்த மருந்தை நம்ப ஆரம்பித்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற மருந்தா கிராமப்புற மருந்தா வந்து சுருங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, இப்போ மீண்டும் மறுமலர்ச்சி அடைவது வருகிறது. அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி என்பதும் மிகப்பெரிய பட்டறிவின் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக ஒளிந்திருக்கும் என்பதும் புரிய தொடங்கின. அதாவது மரபு சார்ந்த மருத்துவம் வந்து தான் மிகப்பெரிய அனுபவம், கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்றது அப்புறம் தான் தெரிஞ்சாங்க. சரியா, இப்போ நம்ம கொரோனாக்கு வந்து மருந்து வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சாங்களா, ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்ச மாட்டோம், கிட்டத்தட்ட 200 வருஷம் அந்த மருந்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, அப்போ ரொம்ப நாள் நீண்ட ஆராய்ச்சிக்கு பின்பு கண்டுபிடிச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இதுவாக இருக்கும், அது ஒருத்தானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குறிப்பாக சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு முதலிய வாழ்வியல் நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம். இவற்றை தீர்க்க வெறும் ரசாயன மருந்துகள் போதாது, கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இவையும் கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு வெறும் மருந்து மட்டுமே சொல்யூஷனாக இருக்காது, அதை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் அதுக்கான பலனை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். சரியா, அடுத்தது, தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லா மருந்துகளின் தேவை அவசியமாயிற்று. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளிலும் இருக்கும் மரபு சார்ந்த மருத்துவ முறையின் மீது நவீன அறிவியல் பார்வை விடத் தொடங்கியது. அதனால் சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழர்களின் தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது புதிய தொற்றுநோய் மாதிரியான சவால்களும் இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுந்து வந்து கொண்டிருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து சித்த மருத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு உயிர் கூட போகாமல் எல்லாரையும் காப்பாற்றினதை கூட சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, சித்த மருத்துவத்தில் தாவரங்களில் இருந்து மட்டுமே மருந்து தயாரிக்கப்படுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல பாருங்க. வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரேர் என்றார் சித்தர்கள். ஓகேனா, வேர், தழை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள். வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால், பற்ப செந்தூரம் பாரு, இதெல்லாம் சித்தர்கள் ஃபஸ்ட்டு வேறு, தழை இதெல்லாம் வச்சு நம்ம நோயை குணப்படுத்த பார்க்கணும். அப்படி குணப்படுத்த முடியல அடுத்து என்ன பண்ணோம், உலோகங்களையும் பாஷணங்களையும் பயன்படுத்தி மருந்து தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளையும் மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தார்கள். அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். அடுத்து பாருங்கள், எல்லாருடைய உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர் எந்த வகை மனிதர், எப்படியான வாழ்வியல் இருக்கிறார், என்ன மாதிரியான சமூக சிக்கலில் வாழ்கிறார், என்ன போக்கு உடையவர், அவருடைய உணவு முறை என்ன, அவர் மரபொழி எப்படிப்பட்டது என்றெல்லாம் ஆராய்ந்துதான் சிகிச்சை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தமிழ் மருத்துவம் தனித்துவம் மிக்கதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ அவங்க யார் அவருடைய தனித்தன்மை தெரிஞ்சுட்டு தான் அதுக்கேற்ற மருத்துவம் மேற்கொள்ளணும். ஏன்னா அவங்க உடம்புக்கு எது செட் ஆகும். இப்போ கூட பார்த்தா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனே ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சுகர் இருக்கா, பிபி இருப்பான்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா சுகர் பிபி இருக்குன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதுதான் சொல்கிறேன். அடுத்தது, தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு என்று எதை சொல்வீர்கள் பார்க்கலாம். தனித்துவமான பார்வை இதன் முதல் சிறப்பு. ஓகே, இது தனித்துவமான பார்வை. எல்லாரும் ஒரு ஆங்கிள் பார்த்தா இது தனி ஆங்கிள் பார்ப்பாங்க. இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம். சூழலுக்கு ஏற்ற மாதிரி இசைந்து அதுக்கேற்ற மருத்துவ முறையை நம்ம கையாள முடியும். இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது.
இதனால் உருவாக்குற இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து அலோபதி மருந்தில் வந்து என்ன பண்ணுறோம், ஊசி சிரஞ்சி இதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தியா, அதெல்லாம் என்ன சுற்றுப்புற சீர்கேடு ஏற்படுது. ஆனால் இது அந்த மாதிரிலாம் எந்த விதமான சீர்கேடுமே கிடையாது. நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி என்று திருக்குறளின்படி நோயை மட்டுமின்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்த ஒருவரை நோய் இல்லாத மனிதராக்குறது. சரியா? ஸோ இப்போ நோய் வருது அப்படின்னா நோய் மட்டும் அழிக்காமல் அது ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தையும் சேர்த்து அழிக்குது. அதான் சித்த மருத்துவத்துடைய ஒரு சிறப்பு. அடுத்தது, இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்துதான் முதன்மை காரணம். அதுக்கு முன்னாடி இயற்கையோடு இணைந்து நிறைய நம்ம பொருட்களாக வந்து சாப்பிட்டோம். இப்போ இந்த இயற்கைக்கு மாறான பொருள் தான் துண்டு கிடக்கிறோம். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம் இவை மூன்றும் குறிப்பிடத்தக்க காரணங்களாகும். சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம். தன் உணவுக்காக வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிலத்தை உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்ற அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும், எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என்ற புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணங்களாகும். சரியா? எதை பண்ணோம் எதை செய்யக்கூடாதுனே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் கண்டதெல்லாம் தின்னுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு கிடக்கிறோம் பற்றியா, அதுதான் தப்பான விஷயம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாறி போனதுக்கு காரணமான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டா, அது பார்க்கலாம். மரபு சார்ந்த ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு தற்போது எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் என்றால் அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எடை அதிகரிப்பால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துத்தான் ஆக வேண்டும். அழகுக்காக மட்டும் உடல் எடை குறைப்பது மிகவும் மெலிவதும் நல்லவை அல்ல. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் பிரிவிலேருந்தே சரி எங்கள் அப்பா குண்டு, எங்கள் தாத்தா குண்டு, எங்கள் தாத்தாக்கு தாத்தா குண்டு, ஸோ ஐம் ஆல்சோ குண்டு அப்படின்னா அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஏன்னா அது மரபு சாதியாக வரக்கூடியது. அவர் வந்து உடலை குறைக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர் குண்டாக இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை, எந்த நோயுமே இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுவாங்க, இல்லை உட்காந்து குண்டாயிடுவாங்க. ஓகேவா? ஸோ சாப்பிட்டா மட்டும் நம்ம குண்டாக மாட்டோம், அது தெரிஞ்சுங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு போன்ற நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ண, உடல் எடையை கண்டிப்பாக குறைச்சி தான் ஆகணும். ஓகேவா? அதை சும்மா வந்து நான் வந்து உடம்பு மெலிசாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 வேளை 4 வேளை சாப்பிடாம வந்து டயட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்து வேலை. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அது 3 வேளை சாப்பிட்றது போய் 2 வேளை சாப்பிட்டா வந்து உடம்பு குறையும். ஓகேவா? அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தியா, அதெல்லாம் வந்து சுத்த பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அதான் சொல்கிறாங்க. அடுத்தது, உணவை குறைப்பது தான் எடையை குறைக்கும் வழியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறைகள் உள்ளன. எல்லாம் நல்ல முயற்சிகள் தான். ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம் உடல் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை குடும்ப மருத்துவரிடம் கேட்டு முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பலரும் இணையத்தை பார்த்து அம்முறைகளுக்கு செல்கிறார்கள். சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும். ஒரே அடியாக எடையை குறைப்பது சரியென்று ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 1-1.5 ஆண்டுகளில் எடையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அவசரப்பட்டு நம்ம உடல் எடையை குறைச்சிடக்கூடாது. ஓகே, யூடியூப்லாம் பார்த்து சொன்னீங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஒரே நாளில் வந்து எடையை குறைச்சிடலாம், ஒரே மாதத்தை குறைச்சிடலாம், நீங்கள் கண்ணை மூடி கண்ணை துறைத்துக்குள்ளே குறைச்சலாம் சொல்லுவாங்க இந்த கொஞ்ச நாளில். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்கள் எடையை குறைஞ்சிடும் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்மகிட்ட இருந்து காசு வாங்குறது என்ன வேணால் சொல்லுவாங்க, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவசர யுகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும். சரிப்பா. உணவுக்காக சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும். சரி, நம்ம சாப்பாட்டுக்காக சமைக்கணும் பற்றிய வீட்டில் அதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது. ஓகே, அது ஒரு வேலை, நமக்கு துணி துவைக்கிறது, சாமான் இருக்கிறது மாதிரி வந்து பார்த்தா சமைக்கிறது ஒரு வேலையாக பார்க்காம அது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்குண்டான ஒரு வேலை. அப்போ நம்ம என்ன பண்ண, அதை ருசித்து செய்யணுன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நடைமுறை உள்ள மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்குன்னா சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி மருத்துவம். இதான் அந்த ஆங்கில மருத்துவம் நம்ம சொல்ல பற்றி அது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அலோபதி. இதனாலுமே இப்போது இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள். அடுத்து, உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தினமும் 45 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் நடைபயணம், 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணி அருந்துதல் ஆகியவை அவசியம். தினம் என்ன பண்ணோம், 3/4 மணி நேரத்தில் 3 கிலோமீட்டர். அப்போ என்னது 1/4 மணி நேரத்துக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். அடுத்தது அப்போ என்ன பண்ண 3/4 மணி நேரம் நடந்துட்டோம் அப்படின்னா 50 மினிட்ஸ் நடைப்பயணம், 50 மினிட்ஸ் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து 7 மணி நேரம் தூங்கணும், 3 லிட்டர் தண்ணி கருதணும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 3 கிலோமீட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தியானம், யோகா, மூச்சு பயிற்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் தண்ணி இதெல்லாம் வந்து குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, நமது எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுவதை விட நமது ஊரில் விளையும் கொய்யா,
இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன் சாப்பிடலாம். சரியா? ஓகே, ஆப்பிள் நம்ம சாப்பிட்றது போது இதெல்லாம் சாப்பிட்டாலே போதும், அதை விட அதிக எனர்ஜியை நமக்கு தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல வகை மருத்துவ முறைகள் இருக்கின்றனவே, அவை இணைந்து செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்தில் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளும் பலவீனம் இருக்கிறது. தொற்றுநோய் வராமல் காப்பதிலும் அவசரகால சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சிகளிலும் நவீன மருத்துவம் முன்னணியில் உள்ளது. மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது. எனவே எல்லா மருத்துவ முறைகளும் கை கோர்க்க வேண்டும். எல்லா மருத்துவம் செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் எது நல்லது எது கெட்டதுன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா இப்போ அந்த டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படின்னும் போது அழகாக நம்ம வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம ஒன்றிணைக்கலாம். அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பிஸ்னஸ்லாம் பாதிக்குன்றதுனால. ஓகே, அடுத்தது பள்ளி குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை யாவை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி தான், இது உங்களுக்கான தான், நோட் பண்ணிங்க. ஓகேவா? நோய் வந்த பின்பு மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் ஆகிய மூன்றும் உங்களுக்கு நலமான வாழ வைக்கும். விலை உயர்ந்த உணவு தான் சரியான உணவு என்று எண்ணாதீர்கள். எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கணினி திரையிலும் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்கள். இரவு தூக்கம் மிகவும் இன்றியமையாதது. உரிய நேரத்தில் உறங்கச் சொல்லுங்கள். அதிகாலையில் விழுந்திடுங்கள், உங்களை எந்த நோயும் அண்டாது. பார்த்தீங்களா, அதிகாலை. அப்போ நம்ம டெஸ்ட் எடுத்து கரெக்ட் தான் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தா நானும் ஒரு சித்த மருத்துவ மாதிரி தான் செயல்பட்டுருக்கேன், எனக்கே தெரியாமல். ஸோ எனக்குள்ள ஒரு சித்த மருத்துவம் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறதுக்கப்புறம் அதிகாலை எழுவது நல்ல விஷயம்தான். அடுத்தது தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர் அப்படின்னா தாவரங்களை தான் பயன்படுத்தினாங்க. அடுத்தது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது என்னது? உணவின் நீட்சியாக தான் உள்ளது. அடுத்தது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் ஒன்று தான் அது இரத்த கொதிப்பு, சக்கரை நோய் பார்த்தோம். அடுத்தது சமையல் அறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்குள் ஓர் உலகம். சரி, அந்த தலைக்குள் ஓர் உலகன்றது வந்து ஒரு துணைப்பட பகுதி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூளையை பற்றின விஷயம் சொல்லியிருப்பாங்க. மூளையில் வந்து எது எங்கெங்கே இருக்குது. ஓகே, நம்ம எந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா அது இது காரணம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து படிச்சிங்க, படிக்காமல் இருக்கக்கூடாது, படிக்கணும். ஓகேவா? இதில் வந்து தெரிந்து கொள்ள மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலபஸ் இல்லாத ஒரு டாபிக். சரியா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மட்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்பாடுகளான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பம் விடுதல், இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதுமானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து மூளை செயல்பாடு நடைபெறுது, ஒரு சிலர் வந்து முதுகெலும்பு செயல்பாட்டினால நடைபெறுகிறது. அது முதுகெலும்பின் மேற்பார்வையில் நடைபெறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுதான். அடுத்தது இதோடு சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கானது தான், பார்த்துங்க. மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரியின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி இவற்றையெல்லாம் நாம் விரைவில் மறப்பதில்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம், இதெல்லாம் மறந்துட்டா அவ்வளோதான்டா போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். பற்றி அதுதான் அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் படிக்கிறதுன்றது நல்லாவே தெரியுது. சரியா? இந்த கொஸ்டினை விட்டா அவள் தான் என் லைஃபே கிடையாது, இதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை நான் கண்டிப்பாக படிக்கணும், அந்த பயபக்தி உங்கள் மனசு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் மனப்பாடம் ஆகும். அதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு படிக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா அதனால தான் நம்ம மைண்டில் நிற்கிறது இல்லை. ஓகேவா? அதான் சொல்கிறாங்க இங்கே. ஓகே, நம்ம நூல்வெளி மட்டும் படிச்சுக்கலாம், அது மட்டும் போதும், வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகேவா? சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல், புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். ஓகேவா? சிறுகதை எழுதியிருக்காரு, புதினங்கள், நாடகங்கள், அறிவியல், புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் எல்லாத்தையுமே வந்து எழுதுகிறார் சுஜாதா. ஓகேவா? மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார். இவிஎம் சொல்ல பற்றியா, எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின், அந்த இவிஎம் மிஷின் வந்து உருவாக்கத்தில் இவருடைய முக்கிய பங்கு வகித்திருக்காரு. அடுத்தது என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், இதெல்லாமே இவர் இயற்றிய பிற நூல்கள். ஓகே, என் இனிய எந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து தலையை பற்றி சொல்லியிருப்பார், முக்கியமானது. ஓகே, அடுத்தது எச்சம், இலக்கண பகுதி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எச்சம் நம்ம போன பாட்டில் வந்து வினைமுற்றுனா என்னென்னு பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ வந்து எச்சம்னா என்னென்னு பார்க்க போகிறோம், ரொம்ப முக்கியமானது இலக்கண பகுதியில். ஓகேவா? ஸோ படித்தான், படித்து ஆகிய சொற்களை கவனிங்கள். இதில் படித்தான் என்பது வினைமுற்றை குறிக்கணும், படித்த என்பது பெயரெச்சம், படித்து என்பது வினையெச்சம். ஓகேவா?
இவ்வாறு என்ன படித்த படித்து ஆகிய சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா முற்று பெறவில்லை, அப்படியே ஒரு தூங்கிட்டு நிற்குது பார்த்தீங்களா. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொற்கள் எச்சம் எனப்படும். ஓகே, அதுமாரி முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள் என்ன சொல்கிறாங்க, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொற்கள் எச்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த எச்சம் பொதுவாக ரெண்டு வகைப்படும், பெயர் எச்சம், வினை எச்சம். ஃபர்ஸ்ட் பெயர் எச்சம் என்னன்னு பார்க்கலாம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களும் ஒன்றை கொண்டு முடியும். சரி, இப்போ படித்த மாணவன், படித்த பல்வி, அதாவது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். அவ்வளோதான், பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இதில் பார்த்தீங்கன்னா 3 காலத்திலையும் வரும். இது பாடிய பாடல்னா இறந்த காலம், பாடுகின்ற அப்படின்னா நிகழ்காலம், பாடும் பாடலாம் எதிர்காலம். அடுத்தது இந்த பெயரெச்சம் வந்து மொத்தம் 2 வகைப்படும், தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். ஃபர்ஸ்ட் தெரிநிலை பெயரெச்சம் என்ன, எழுதிய கடிதம் அப்படின்னா எழுதிய கடிதம். இத்தொடரில் எழுதிய என்னும் சொல் நல்லா கவனிச்சிங்க. அந்த கடிதன்றது பெயர், அந்த பெயருக்கு முன்னாடி பெயரெச்சம். அந்த பெயரெச்சமானது எப்படி இருக்கு பாருங்க, சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும். ஏன்னா எழுதிய கடிதம், எழுதும் கடிதம்னா எதிர்காலம், எழுதுகின்ற கடிதம் நிகழ்காலம், எழுதிய கடிதம் அப்படின்னா அப்போ காலத்தையும் காட்டுது. அப்போது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு என்ன சொல்கிறாங்க, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம். அடுத்து பாருங்க கீழே சிறிய கடிதம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. என்ன செயலை செய்கிறாங்கன்னு சொல்லலை. ஓகேவா, வினையும் குறிப்பிடல, எந்த காலம் கிடையாது. என்னது, ஒரு பண்பு மட்டும், பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடியாது. இது ரொம்ப சின்ன கடிதம் அப்படின்ற மட்டும் தெரியுது. ஓகேவா, அதே மாதிரி செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். அவ்வளோதான். அடுத்து வினையெச்சம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான், அதாவது வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். படித்து முடித்தான், படித்து வியந்தான். ஓகே, இதில் முடித்தான் என்பது வினைமுற்று, இதுக்கு முன்னாடி கூடிய படித்து என்பது வினையெச்சம். இதுவுமே தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் 2 பேருக்கு. எழுதி வந்தான், இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டினால் அது தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான், இங்கே பாருங்கள் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருது வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா முற்றெச்சம் என்னன்னு பார்க்கலாம். வள்ளி படித்தனல், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருளில் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது, எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்ன வரும், முற்றெச்சம். ஒரு வினைமுற்று இங்கே எச்சமாக வந்து இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுக்கு இந்த முற்றெச்சம். அதாவது 2 வினைமுற்று ஒன்றா சேர்ந்து வந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வினைமுற்று எச்சமாக கருதப்படும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா முற்றெச்சம் சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே பாருங்க படித்தனல் மகிழ்ந்தனல், இது 2மே வினைமுற்று தான். அப்போது வினைமுற்று பக்கத்தில் இன்னொரு வினைமுற்று வந்துருச்சு அப்படின்னா இந்த பழைய வினைமுற்று என்னவா வேணும், வினை எச்சமாக மாறிடும். இதுக்கு பேர் தான் முற்றெச்சம். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். கீழ்காணும் சொற்களின் பெயரெச்சம் படித்து விட்டான், எழுதி வந்தான், வந்து பார்த்தான், பார்த்த பையன், இதாக வரும். அடுத்தது குறிப்பு வினையெச்சம் டேஷ் வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அடுத்தது நடந்து அப்படின்னா நடந்து விட்டான், நடந்து வந்தான் அப்படின்னா வினையெச்சம். பேசிய மாணவன் பெயரெச்சம். எடுத்தனல் உண்டான் முற்றெச்சம். என 2 வினைமுற்று வந்திருக்கு. பெரிய அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் இங்கே சொல்லிக்கிறது வச்சு என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து எழுதி பாருங்கள். ஓகேவா, அடுத்தது அவ்வளோதான். இல்லை ஓமை தொடர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். சரியா, இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளங்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம், அவை ஓமை தொடர்கள் என்பதாகும். ஓகேவா, ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் எப்படி வரும், தடையின்றி மிகுதியாக. இதான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கேட்டாங்க, நான் வச்சுங்க. மடை திறந்த வெள்ளம் எப்படி போவோம், தடையில்லாமல் மிகுதியாக போகும். சரியா, திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போனால் நம்ம வந்து நெல்லிக்கனி தேவைன்னா அது உள்ளங்கையிலே இருக்குன்னா அதுவே போதும்னு அர்த்தம். சரியா, அடுத்தது இவங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் இதை பொறுத்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் நீங்கள் படித்தா கூட போதும். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்னா தற்செயலாக நடந்த நிகழ்வு. அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்டினா தண்ணி தானே வரும், பூதம் வருது, அப்போ அது எதிர்பாராத நிகழ்வு தானே. அவங்க எதிர்பார்த்தது வந்து தண்ணி, ஆனால் வந்தது பூதம். அடுத்தது பசுமரத்தை ஆணி போலன்னா எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்தாணி சின்ன வயசு நேரத்துக்கு பசுமரத்தாணியில் அடித்த ஆணி வந்து பார்த்தா ரொம்ப கிரிப்பாக நிற்கும், அதான் சொல்கிறாங்க. அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா பயனற்ற செயல். அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை. ஏன்னா நெல்லிக்காய் மூட்டை கொட்டினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஒன்றா செதறி போயிடும். மூட்டையில் எடுத்து வச்சா எல்லாம் ஒன்றா இருக்கும், அது கீழே கொட்டினா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று செதறி ஓடிடும், அப்போ ஒற்றுமையின்மைன்னு அர்த்தம். ஓகேவா, இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது
கடைசியாக வந்து கலைச்சொல் அறிவும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். நோய் அப்படின்னா டிசீஸ், நோய் என்னது டிசீஸ். மூலிகைனா ஹெர்ப்ஸ், ஹெர்பல்னு நம்ம சொல்லுவோம், ஹெர்பல் ஹேர் ஆயில் அதான். சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ். அப்புறம் பட்டய கணக்கர்னா ஆடிட்டர். பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட். நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் முறினது ஆன்டிபயோட்டிக்ஸ். மரபணுனா ஜீன். ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இயல் 3, அதாவது 8th புக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயல், அதாவது 4வது இதில் பற்றி நம்ம சந்திக்கலாம்.